सीतापदे सीतापदे राम 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 श्री राम नाम संकीर्तन की जय। गोपिका जीवन स्मरण गोविंद गोविंद जय जानिकांत स्मरण जय जय राम राम हर हर नम पार्वती पदये हर हर महादेव। सिद्धि विनायक स्वामी की जय। आंजनेय स्वामी की जय। सद्गुरु महाराज की जय। सकल साधु मंडली की जय। प्रहलाद नारद पराशर पुंडरीक व्यास अम्बरीश शुभशौनक भीष्मदाल्प्यान् रुक्मांगद अर्जुन वसिष्ठ विभीषणादीन पुण्यानिमान् परम बाहुवदान् स्मरामि। सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। श्री ध्यान। नमो विष्णुपदाय कृष्णपस्ताय पुतले श्रीमदे भक्तिवेदांत स्वामी नामने। नमस्ते सारस्वती देवी गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशधारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्तवृंद। हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे। ஸ்ரீயப்பதியான சீதாராமுடைய பூர்ண அனுகிரக விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய சிரவண யஜ்ஞத்தில் ஒரு பக்தருடைய வாழ்க்கையில் நடந்த விஷயம் என்னென்னா, அவர் பகவன் நாமத்தை சொல்லி கொண்டிருப்பவர். பகவன் நாமத்தை சொல்வார், பகவன் நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவார், எல்லாம் பண்ணுவார். நாமே போதும், வேறு எதுவும் தேவையில்லை அப்படின்னு இருந்தவர் தான். அப்புறமா கொஞ்சம் பாகவதம் எல்லாமே, அதாவது எல்லாமே கலப்படமான பக்தி. பகவான் நாமம் பாகவதம் படிப்பார். ஆனால் பாகவதம் படிப்பார், ராமாயணம் படிக்கிறார். ஆனால் கடைசியில் என்னாச்சு, போர் அடிக்குது, சத் சங்கம் இல்லை, என்ன பண்ணுறது? உடனே டிவி கொஞ்சம் பார்க்கலாம், கொஞ்சம் ஏதாவது பழைய படங்கள் அவருக்கு பிடிக்கணும் இல்லையா? அதனால் பழைய படங்களை, ஏதாவது ஒரு படங்களை பார்க்கணும், அது மனோரஞ்சகமாக இருக்கும் ஒரு படங்களை பார்த்தா அப்படின்னு சினிமாக்களை பார்க்குறது, இல்லை பாடல்களை கேட்குறது, அப்படியே புத்தி மாறி போச்சு. ஆனால் அடுத்த நிமிஷம் சேச்சே இதெல்லாம் வீண் பொழுதுபோக்கு அப்படின்னு தெரிஞ்சு மறுபடியும் பகவான் நாமத்தை சொல்லுவார். சொல்லி அப்படியே போச்சு. அப்புறமா இந்த அரசியல் வந்தது. இந்த எலெக்ஷனில் யார் ஜெயிப்பாங்க, இவங்க ஜெயிக்கக்கூடாது, இவங்க தான் ஜெயிக்கணும், அதில் காரசாரமான விவாதங்கள், இதெல்லாம் பார்க்க ஆரம்பித்தார் அவர் யூடியூப்பில். இவங்கள பற்றி அவங்கள குறை சொல்கிறதும், அவங்கள பற்றி இவங்க குறை சொல்கிறதும். அப்போ அந்த கட்சி இல்லை, இந்த கட்சி இல்லை, அது சென்ட்ரல் மினிஸ்டர் வேறு, இது வேறு, ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை எதிர்க்கிறதும், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டை எதிர்க்கிறதும். அப்போ அது பிஜேபி, அந்த இது காங்கிரஸ், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இதில் யார் இருக்காங்க, அதில் யார் இருக்காங்கன்னு இந்த ஒரு காரசாரமான விவாதங்களை ஒருத்தர் பார்த்தா கோல் சொல்லிக்கிறதும், ஒருத்தர் புறம் பேசுறது, ஒருத்தர் பார்த்தா வாக்குவாதம் பண்ணுறதும், ஒருத்தர் சண்டை போட்டுக்கிறதும், இதெல்லாம் இதில் கான்சன்ட்ரேட் பண்ணி ஃபுல்லாக அந்த அரசியல் விஷயமான காரசார விவாதங்களே ஃபுல்லாக ஈடுபட்டு நாமத்தை சொல்லிட்டு இருந்தவர், ரொம்ப நாளாக நாமத்தை சொல்லிட்டு இருந்தவர் கொஞ்சம் கொஞ்சமாக நாமத்தை குறைச்சிட்டார். இந்த அரசியல் விவகாரங்கள், இது காரசார விவாதம் இப்போனா நடந்தது, அப்போனா நடந்தது. இப்போ எந்த அளவுக்கு தேர்தல் பிரச்சாரம் நடந்துடுறது, புதுசாக ஒருத்தர் வந்துட மாட்டாங்களா ஆட்சிக்கு, அப்படி இப்படின்னு இதெல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பித்தார். அது எப்படியாவது இழுத்துரும் மனசை. அப்போ பகவன் நாமா சொல்லி கொண்டிருந்தவர் பாகவதம் படிச்சிருந்தார், ராமாயணம் படிக்கிறார். ஆனால் சத் சங்கம் இல்லாததுனால கெட்டு போனார். கெட்டு தான் போனார். அரசியலை பற்றி தீவிரமாக பார்க்குறல்ல, காரசாரமாக விவாதங்கள், இவங்கன்னா சொல்கிறாங்க, அவங்கன்னா சொல்கிறாங்க, எதுக்கு, யார் என்ன சொன்னான்னு டக்குன்னு கொஞ்சம் மனோரஞ்சகமாக இருக்குது.
பிடிச்ச ஒரு படங்களை பார்க்குறது, பழைய படங்களை, இல்லை பிடிச்ச ஏதாவது ஒரு சீரியல் பார்க்குறது. எந்த அளவுக்கு அதில் ருசிகளை, ஆனால் டைம் பாஸ் ஆகணுமே அப்படின்றதுனால சினிமா ஒன்று டீப்பாலாம் பார்க்க மாட்டார் அவர். அந்தளவுக்கு பிடிக்காது, சும்மா டைம் பாஸுக்கு. அந்த டைம் பாஸுக்கு தான் இழுத்தும் போயிடும். அப்போ சரி கொஞ்சம் இதில் சீரியல்னா பார்க்கலான்னு இதை பார்த்தா ஒரே மாமியார் மருமகளை விஷம் வச்சு கொள்றதும், மாமியாருக்கு விஷம் வச்சு கொள்றதும், இது மாதிரி சீரியல்கள்லாம் அப்படியே ஒரே மனசை கஷாயமாக்கக்கூடிய பொறாமை, போட்டி, பழிக்கு பழி, இது மாதிரி சீரியல்கள் என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு சீரியல்களை ஏதோ டைம் பாஸு பார்க்கலான்னு பார்த்தா இது மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அதையும் கட் பண்ணிட்டார். படங்களை பார்க்கலான்னு பார்த்தா கொஞ்சம் மனோரஞ்சமாக படங்களை பார்க்குறது, ஒரே சோகமாக இருந்தால் டக்குன்னு நிறுத்திடுது. உண்மையிலே இதில் ஆசை இல்லை, ஆனால் சத் சங்கம் இல்லாததுனால கெட்டு போனார். ஏதாவது ஒரு சங்கம் வேணும், டைம் பாஸ் ஆகணும் அப்படின்றதுனால யூடியூப்பில் இந்த படங்களை பார்க்குறது, இந்த அரசியல் விவாதங்களில் போய் அதில் காது குத்து கேட்குறது, இப்படியே காலம் போச்சு. காலம் போய் அப்போ அடடா நாமத்தை விட்டோமே, திரும்ப மறுபடியும் நாமத்தை சொல்ல ஆரம்பிக்கிறது. நாமத்துக்கு எத்தனை மணி டக்குன்னு பாகவதம் பற்றி கொஞ்சம் நேரம் பேசுறது, ராமாயணம் பற்றி கொஞ்சமாக பேசுறது, மற்ற நேரத்திலலாம் அந்த 1 மணி நேரம் நாம சங்கீர்த்தனம் பண்ணுறது, இதை பாகவதம் பற்றி பேசுகிறது, அப்படியே அதை அப்லோட் பண்ணுறது. அப்புறமா மறுபடியும் ஃபுல்லாக மற்ற நேரத்திலலாம் ஃப்ரீயாக தானே இருக்கும். உடனே துஷ்ட சங்கம் எப்படி யூடியூப் மூலமாக அரசியல், சினிமா அதெல்லாம் கூடாதுன்னு நினச்சா கூட டைம் பாஸ் என்ன பண்ணுறது? அப்போது சத் சங்கம் இல்லைன்னா அந்த நிலைமை ஏற்படும். ஆனாலும் அவருக்கு பிடிக்காமையே இந்த சினிமா பார்க்கறதும் பிடிக்கல, இந்த அரசியல்வாதம் பிடிக்கல, வேறு என்ன பண்ணுறது டைம் பாஸுக்கு? அதனால் சும்மா பார்ப்போமேனு பார்க்க ஆரம்பிச்சு. அப்புறமா அதுலேயே கொஞ்சம் மனசு பதிய ஆரம்பிச்சுது. ஆஹா வேண்டாம்னு சொல்லிட்டு கட் பண்ணிவிட்டு சரி இதை பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறவர் தான். ஆனால் வேறு சங்கம் இல்லாத, நல்ல சத் சங்கம் இல்லாததுனால இது கொஞ்சம் டைம் பாஸ்க்காக அப்படின்னு ஆகிப்போச்சு. எந்த அளவுக்கு நாமத்தில் தீவிரம் இருந்ததோ அது குறைஞ்சி போச்சு. பாகவதம் மூலப்பாராயணம் பண்ணுறவரெலாம் கொஞ்சம் அதெல்லாம் குறைஞ்சி போச்சு. அப்போது அந்த டேஸ்ட் அந்தளவுக்கு இல்லை, நாமத்தில் ருச்சி இல்லை இப்போது. ஏன்னா அதெல்லாம் குறைஞ்சி போச்சு இல்லையா? பாகவதம் பாராயணத்தில் ருச்சி இல்லை, அதெல்லாம் குறைஞ்சி போச்சு இல்லையா? ஏன்? சத் சங்கம் இல்லாததுனால. தனிமையில் நீ என்ன தான் பக்தி பண்ணாலும் சத் சங்கம் இல்லைன்னா பிரயோஜனம் இல்லை, அது இழுத்துன்னு போயிடும். பௌதிக விஷயங்களில் போய் அப்போ ஊர் மக்களோட தேவையில்லாத பேச்சு, யாருன்னா வழியில் பார்த்தா தெரிஞ்சவங்க தெரியாதவங்க அவங்களோட பேச ஆரம்பித்தார். அவங்களோட ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் தேவையில்லாத வெட்டி கதை, அவங்க என்ன நாங்கள் இவங்கன்னா என்ன, அந்த விஷயத்தில் நம்ம இப்படி தான் அப்போ அவரே யோசிக்கிறார், நம்ம இப்படிலாம் பேசுகிறோம் இல்லையே, நம்ம இப்படிலாம் ஏன் இது போல் ரோட்டில் கண்டவங்களை பார்த்து இவ்வளோ நேரம் பேசுகிறோம், நம்ம ஏன் டிவி இவ்வளோ நேரம் பார்க்குறோம், நம்ம ஏன் இது போல் அரசியல் விஷயத்தெலாம் பற்றி நம்ம ஈடுபடுறோம், அதை பற்றி வெளியில் யாருன்னா பேசுனாங்கன்னா அவங்க கூட போய் சேர்ந்து நம்ம ஏன் பேசுகிறோம், இதெல்லாம் தேவையில்லாத விவகாரங்களில் ஏன் மாட்டின்னு. இப்போ பாகவத பாராயணமும் ரொம்ப இல்லை, நாமும் குறைஞ்சி போச்சு. ஏன்? சத் சங்கம் இல்லை. இப்படி காலம் போய்டு. இந்த அறகுற பக்தி இப்படி நாம சொல்கிறது, சாண்டிங் பண்ணுறது, அதை பண்ணுறது. அப்புறம் பார்த்தா அவர் வேற ஒரு நாமா சொல்லியிருந்தார், பாகவதம் ஏதோ பார்க்குறது ஒரு மணி நேரம், அப்புறம் அதை விட்டுறது, மற்ற விஷயங்களில் ஈடுபடுறது. இந்த யூடியூப்பில் இல்லை மற்ற டிவிகளில் என்னென்ன அரசியல் விஷயங்களோ இல்லை பாடங்களோ ஏதோ டைம் பாஸ் அப்படின்னு. ஏன்னா சத் சங்கம் இல்லாததுனால என்ன இருந்தாலும் நம்ம டைம் பாஸ்ன்னு தான் ஆரம்பிப்போம், அது எப்படி இருந்தாலும் மனசை பாதிச்சிடும். சில விஷயம் பிடிச்சமானதாக இருந்தால் அந்த படத்தை திருப்பி பார்க்கணும்னு தோணும், அப்படி தானே? இப்படி காலம் போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் திடீர்னு மார்பு வலி இருக்க ஆரம்பிச்சிச்சு. யாருக்கு? அவருக்கு. அப்போது அந்த நாமத்தை சொல்கிறார், நிறைய சொல்கிறார். அவர் சொல்லிக்கொண்டு இருக்கிற நாமத்தை சொல்கிறார், அந்த தாரக மந்திரத்தை சொல்லிகிட்டே இருக்கிறார். எவ்வளோ சொன்னாலும் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிற மாதிரி இருக்குது. மறுபடியும் வலி தாங்க முடியல. மார்பு வலிக்குது, முதுகு பிடிச்சிக்கிச்சு, நெஞ்சு அடிக்குது, மயக்கமாக வருது, மண்டெல்லாம் வலிக்குது, பின்மண்டெல்லாம் வலிக்குது. அப்புறமா நெஞ்சு அப்படியே பிடிச்சிக்குது, உடம்புலாம் அப்படியே டைட்டாக பிடிக்கிற மாதிரி இருக்குது. மார்பெல்லாம் அந்த நரல்ஸ்லாம் முதுகுலாம் வலிக்குது, படுக்க முடியல, உட்கார முடியல, மூச்சு பிடிச்சிக்குது. அப்படியே மூச்சு பிடிச்சின்னா அப்படியே ஒரு
எப்படி சொல்கிறது, அந்த வலி தாங்க முடியாமல் அப்படியே மயக்கம் வந்துடுது. இது மாதிரி அவஸ்தைகளை பட்டு தூங்க முடியாமல், தூங்கினா டக்குன்னு அப்படியே அப்படியே தூக்கி அடிக்கணும்னா எப்படி சொல்கிறது, தூக்கி அடிக்கும். டக்குன்னு பார்த்தா எழுந்தால் ரத்த வாடை வருது. அந்த பிளட்டு உள்ளே வந்து ஃப்ளாஷ் ஆகுது. இவருக்கு ஃப்ளாஷ் ஆகி மூக்கில் ரத்தம் வர மாதிரி ஆகிப்போச்சு. அந்த ரத்த வாடை அடிக்க ஆரம்பிச்சிச்சு இவருக்குள்ளே. ஏன்னா நமக்குள்ளே ரத்த வாடை அடிக்குது. ஆனால் நல்ல காலம் மூக்கு வழியாக ரத்தம் வரல. நம்ம பிபி என்னன்னு தெரில அவருக்கு. அப்போ அவர் உணர்ந்தாருன்னா இது நம்ம இந்த டேஞ்சரஸ் நிலையில் ஆகிட்டுமே, சரின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் தாக்கு பிடிச்சின்னு நல்லா பிராணாயாம பயிற்சி பண்ணி இந்த மூச்சு இழுத்து விட்டு என்னென்னோ பண்ணி பார்த்தேன். என்ன பண்ணி பார்த்துட்டு சரின்னு சொல்லி ஏதோ சாதாரண விஷயந்தான் அப்படின்னு நினச்சார். சாதாரண விஷயம் கொஞ்ச நாளில் ஒரு 4-5 நாளில் சீரியஸ் ஆகி போச்சு. அவள் தான் மயக்கம் வந்துடுச்சு. எழுந்து நடக்க முடியல, அப்படியே கை கால் அசைக்க முடியல. இந்த நிலைக்கு தள்ளப்பட்டார். அப்போது சரின்னு சொல்லி டைம் பாஸுக்கு டக்குன்னு ஏன்னா சினிமா பார்த்தா அந்த மைண்டு மாறும், அந்த வலிலாம் தெரியாது, முதுகு வலி மாறு வலிலாம் தெரியாது அப்படின்னு சொல்லி டக்குன்னு வேறு விதத்தெல்லாம் பண்ணி பார்த்தாலும் திடீர்னு மாறு பிடிச்சிக்கிச்சு. அதே மாதிரி பின் மண்டெல்லாம் வலிக்குது, தாங்க முடியல, கேர் ஆகி போச்சு. அப்போ மறுபடியும் பார்த்தா படுத்துலான்ட்டு அப்படி படுத்த பார்த்தா தூக்கி அடிக்குது. அப்படியே உயிரே போகிற மாதிரி ஆகுது. அப்படியே தன்னை விட்டு பிராணம் பிரிகிற மாதிரி ஒரு ஃபீலிங் அவருக்கு. அந்த உயிரை தன்னை விட்டு பிரிகிற மாதிரி ஒரு ஃபீலிங்கு. அப்படியே மூச்சு இழுத்துன்னு போகுது. அப்படி பாட்டு ஒரு எங்கேயோ சொருகிட்டு போகுது கண்ணெல்லாம். ஒரு ஜுரம் இல்லை, ஒன்றுமே இல்லை. ஆனால் எல்லாமே உள்ளுக்குள்ளே ஏற்படுகின்ற மாற்றம். ஒருவேளை ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சா? ஏன்னா ஹார்ட் பீட்டிங் வந்து பார்த்தா பயங்கரமாக அடிக்குது. அந்த ஹார்ட் தான் வந்து அப்படியே மார்புலாம் வலிக்குது. இடது பக்கம் மார்பு பயங்கரமாக வலித்து பிடிச்சிக்கின்னு அவஸ்தைப்பட்டார். அந்த நெஞ்சு பிடிச்சின்னு அடிக்கடி அவஸ்தைப்பட்டு தண்ணி குடித்தா தண்ணி உள்ளே இறங்க மாட்டேங்குது. அப்புறமா கொஞ்சம் ஃப்ரீயாகுது தண்ணி குடித்தா. மறுபடியும் என்ன பண்ண மூச்சு பிராணாயாமம் பயிற்சி பண்ணுறது. மறுபடியும் சரின்னு சொல்லிட்டு கிரவுண்டில் போய் பார்க்கில் போய் நல்லா காலையில் எக்ஸசைஸ் பண்ணலாம், கொஞ்சம் உடம்பு நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு மறுநாள்லேருந்து அப்படியே எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பித்தேன். இன்னும் கொதிக்காமலே இன்னும் அதிகமாகிடுச்சு அவருக்கு. அந்த ஹார்ட் பீட்டிங் அதிகமாகுது, மூச்சு பிடிச்சிக்கிச்சு, இன்னும் அதிகமாகுது. நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுற 2 நாளுக்கு அப்புறமா பார்த்தா நைட்டு தூங்கும்போது அதே மறுபடியும் மார்பு பிடிச்சின்னு முதுகு பிடிச்சின்னு மறுபடியும் அப்படியே இந்த தூக்கி அடிக்குது மார்பு. அந்த வலி தாங்க முடியாமல் அவஸ்தைப்பட்டு அப்போ நடுராத்திரியில் தூக்கம் வராமல் அந்த நாமத்தை சொல்கிறது, அந்த தாரக மந்திரம் ராம ராம பகவான் நாமத்தை சொல்லிகிட்டே இருந்து என்ன சொன்னாலும் அப்போதைக்கு சரியாகிற மாதிரி இருக்குது. ஆனால் மறுபடியும் கஷ்டம்தான் வருது. அப்போ இதுக்கு என்ன தான் வழி ஒன்றுமே புரியல. ஆஞ்சநேயா ராமா சீதான்னு கதறாரு. அப்புறமா சரி கொஞ்சம் வளர்த்தி பார்க்கலாம் அப்படி இப்படின்ட்டு ஏதோ மூச்சு இழுத்து பண்ணி மூச்சு பயிற்சி பண்ணி பார்க்குறாரு. என்ன பண்ணாலும் அந்த வலி போகலை, மார்பு வலி. இந்த ஹார்ட் அட்டாக் வந்துச்சா என்னன்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு மார்பை பிடிச்சிக்கின்னு அப்படியே உட்காந்துட்டு இடது பக்கம் மார்பை பிடிச்சின்னு அப்படியே உட்காந்து அப்படியே படுத்துட்டு ஒன்றும் புரியல. உடனே அவர் அவங்க மனைவி இடத்துல போய் கேட்குறாரு, இது போல் என்னால் முடியல, மார்பெலாம் வலிக்குது, இது பண்ணுங்க, நடுராத்திரியில் தூங்க விட மாட்டியா அப்படின்னு அவன் மனைவி சொல்கிறான். நன்றி கெட்ட மனைவி அவள் சொல்கிறான், நடுராத்திரியில் என்னை தூங்க விட மாட்டியா, செத்த சாவு, புரியுதா, எடுத்து போட்டு போகிறேன், என்னை வந்து நைட்டில் தொல்லை பண்ணாது அப்படின்னு மனைவி சொல்கிறான். நீ வேஷம் போடுவ, இல்லாத வேஷம்லாம், அதுக்கு நாங்கள் ஆளா, அதுக்கு நாங்கள் ஆளா, என்னை தூங்க விட தயவுசெய்து, என்னை இந்த நிம்மதி கெடுக்குதுனே ஒரு நடுராத்திரியில் அப்படின்னு அவள் லபலபன்னு கத்துறான் அவன் மனைவி. அப்போ அவர் மார்பு பிடிச்சின்னு என்னால் முடியல, இதுக்கு மேலே நான் எவ்வளோ என்னென்ன பண்ணி பார்த்தேன், நைட்டான அது மாதிரி ஆகுது, இப்போ ரொம்ப சீரியஸ் ஆகிடுச்சு, ரத்த வாடை அடிக்க ஆரம்பிச்சிச்சு. அப்போ தான் அவருக்கு இனிமேல் நம்ம பழிக்க மாட்டோம்னு தெரிஞ்சு, ஏன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்னு சொல்லிட்டு மனைவிகள் போய் உதவி கேட்டால் மனைவி நம்ம நல்லா தூங்குறான். அவன் என்ன சொல்ல, எங்கன்னா போய் சாவு அதோட ஒருதான் என்னை கேட்காது அப்படின்றா. குடும்பத்தில் எவ்வளோ வேணால் பிரச்சனை இருக்கலாம், ஆனால் உயிர் போகிற நிலையில் ஒருத்தன் வந்து கதறான்னா எந்த மனைவி ஹெல்ப் பண்ணுவான், ஆனால் இந்த மனைவி ஹெல்ப் பண்ணல. அவளை என்னை தூங்க விடும்போது கது சாத்திட்டு போ, அவங்க வந்து அவர் தனியாக இருக்கார், தனியாக படுத்துக்கிறார், இவங்க தனியாக ஒரு ரூமில் இருக்காங்க, அவர் தனியாக ஒரு ரூமில் இருக்கார். உடனே கது சாத்திட்டு போய் டாய்லெட் போய்ட்டு வந்துட்டு அப்புறமா டக்குன்னு எல்லாம் ஃபேஸ்லாம் வாஷ் பண்ணின்னு போய் உக்காந்துட்டு
மறுபடியும் பகவான் நாமா சொல்கிறார். சொன்னால் கொஞ்சம் க்யூர் ஆகுன்ட்டு ரொம்ப நேரம் நாமா சொல்கிறார். க்யூர் ஆகிற மாதிரி க்யூர் ஆகுது. மறுபடியும் வந்தது. அப்போ ஆஞ்சநேயா நீ தான் காப்பாற்றணும். ராமா கட்டின மனைவி கூட காப்பாற்ற மாட்டுறா. பசங்களும் தாய் பேச்சு தான் கேட்குறாங்க. எனக்கு யாருமே கிடையாது, நீ தான். வேறு உறவினர்கள் எங்களுக்கு கிடையாது. அப்பா அம்மா செத்தாச்சு, நீ தான் எனக்கு கதின்னு சொல்லிட்டு ஆஞ்சநேயரை பிரார்த்தனை பண்ணி அப்படியே உலாத்திக்கிட்டு ஆஞ்சநேயர் பிரார்த்தனை ராமலட்சுமணன் பிரார்த்தனை பண்ணோடனே உடனே பகவான் ஒரு அனுகிரகம் பண்ணார். என்ன பண்ணுறார், அப்புறமா பிரார்த்தனை பண்ணிட்டோடனே நான் அப்புறமா போய் வீட்டில் படுத்தா அன்றைக்கி நைட்டு படுத்துட்டு அதான் நடுராத்தில் போய் மனைவி எப்படின்னா அவங்க தான் எது பண்ண மாட்டாங்களே. அப்போ ஆஞ்சநேயர்லாம் பிரார்த்தனை பண்ணி பகவான் ராமர்லாம் பிரார்த்தனை பண்ணி சீதாராமலாம் நாமத்தை சொல்லிகிட்டே இருந்து அப்போ சரி நம்ம முன்னாடி ஒரு நாமம் சொன்னோமே அந்த நாமம் சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே ராமநாம, அதாவது பழைய நாம இப்போ சொன்ன தாரக மந்திரம் காப்பாற்றலன்னு அர்த்தம் இல்லை, அது காப்பாற்றுது. ஆனாலும் மறுபடியும் கொஞ்சம் வந்தது. அப்புறமா இந்த ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் சொல்லலான்னு சொல்லி சரி கொஞ்சம் மாற்றி சொல்லி பார்க்கலான்னு சொல்லிட்டு இந்த ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை அன்றைக்கி இரவு சொல்ல ஆரம்பித்தார். ஒரு 3 நாமா தான் சொன்னார். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம இது மாதிரி பொறுமையாக தான் அவர் சொன்னார் ஹரே கிருஷ்ணான்னு. அப்போ இன்னொரு தடவை சொன்னார் ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ராம ஹரே 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 கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ராம ஹரே ஹரே அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது அப்படியே கண்ணு சொக்குச்சு. அந்த பாதி ராத்திரியில் கண்ணு சொக்குச்சு. அப்படியே தூங்கிட்டேன். அப்படியே நல்லா தூக்கம் வந்துடுச்சு. நிம்மதியாக தூங்கி எழுந்துட்டு என்ன பண்ணால் காலையில் பார்த்தா மணி 4:30 மணி இருக்கும். உடனே பார்த்தேன் பக்கத்துலேயே இஸ்கான் இருக்கு. இந்த ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் தான் நம்மளை காப்பாற்றிச்சு, வேறு யாரும் காப்பாற்றல. இல்லை அஜாமலனுக்கு எந்த நாராயண நாமா உயிர் போகும் தருவாயில் எந்த நாராயண நாமா காப்பாற்றுச்சோ அப்போது தன்னுடைய மனைவிலாம் விட்டு அவர் கங்கை கரைக்கு போனாரும் அது மாதிரி இந்த பக்தர் ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் சொன்னதால் காப்பாற்றப்பட்டதுனால உடனே அன்னைக்கு காலையிலேயே உடனே என்ன பண்ணார், பெரம்பூர் இஸ்கானுக்கு போனார் அந்த பக்தர். அங்கே பார்த்தா மங்களாரத்தி பகவான் வரவேற்கிறார். மங்களகரமாக அந்த சைதன்ய பிரபு நித்யானந்த பிரபுவும் அப்படியே கை தூக்கி கொண்டு வாடாப்பா, எவ்வளோ நாளாக உன்னை பார்த்து ரொம்ப நாளாச்சு, ஏன்ப்பா எங்களெலாம் எட்டி பார்க்க மாட்டியா, எங்களெலாம் மறந்துட்டியா அப்படின்ட்டு ஏங்கி கை தூக்கி கூப்பிட்ற மாதிரி இருந்தது. அந்த பக்தர் போய் அந்த கௌரங்க நித்தாயம் பார்த்துட்டு நித்யானந்த பிரபு கௌரங்கரம் சைதன்ய மகாபிரபு பார்த்து கண்களில் கண்ணீர் மல்கு, இந்த ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் என்னை காப்பாற்றுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உருகி அழுது புலம்பி அந்த பகவானை வணங்கிட்டு பிரபுபாதை வணங்கிட்டு அங்கே கோபிநாத் பிரபுவையும் வணங்கிட்டு அங்கே இருக்கிற இப்போ ஸ்ரீநிதி டிவோட்டிஸ்லாம் வணங்கிட்டு அப்படியே மனசுக்குள்ளே அழுதுட்டு அந்த ஹரே கிருஷ்ண கீர்த்தனை பண்ணிவிட்டு அந்த மங்களாரத்தி அட்டன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் துளசி ஆரத்தி அட்டன் பண்ணிட்டு அதுக்கு பிறகு அங்கே சாண்டிங் பண்ண உட்காந்த போது அப்போ அவர் எதுவுமே இல்லையா, அவர் தான் வேறு நாமத்தை தாரக மந்திரத்தை சொல்கிறாரு. அவர் இந்த சாண்டி மங்களம் எத்தும் போல். சரி அதனால் அங்கே உட்காந்து அப்படியே பகவான் நாம அவங்களோட சேர்ந்து சொல்ல ஆரம்பித்தார். அங்கே இருந்தது ஒரே ஒரு மாலை, அந்த சாண்டி மாலை, அதை எடுத்து வச்சுட்டு அது ஸ்பேராக இருக்கும், யார் வேணால் எடுத்து சொல்லலாம். அந்த ஸ்பேராக இருக்கக்கூடிய அந்த ஜபமாலை எடுத்து ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் சொல்லும்பொழுது அப்போது மறுபடியும் அந்த மார்பு வெளி ஏற்பட்டது, மறுபடியும் அந்த ரத்த வாடு ஏற்பட்டது. ஆனாலும் கிட்ட போனவுடனே நீ எதுக்கு ராமநாமத்தை விட்ட, நீ ராமநாமத்தை தொடர்ந்து சொல்லு, நீ ஹரே கிருஷ்ணன் கூட சொல்ல வேணாம், நீ நாமத்தை மட்டும் இடைவிடாமல் சொல்லு அப்படின்ட்டு சைதன்ய மகாபிரபு சொல்கிறாரு. இவருக்குள்ளே புகுந்து அந்த பக்தர்களுக்குள்ளே புகுந்து நீ ராமநாமத்தையே விடாத, ராமநாமத்தையே சொல்லுன்றார் அவர். தொடர்ந்து அவர் ராமநாமத்தை சொல்லிகிட்டே இருக்கார். ராம 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 இடைவிடாமல் சொல்லுங்க. இல்லை மாரெலாம் வலிக்குது ஒரு மாதிரியா இருந்தால் அதெல்லாம் பார்க்காத, நீ அதை கண்டுக்காத, நீ பாட்டு நாமா சொல்லு, இடைவிடாமல் நாமா சொல்லுன்னு சைதன்ய பிரபு நித்யானந்த பிரபு 2 பேரும் சொல்கிறாங்க இவருக்குள்ளே.
இவருக்குள்ளே புகுந்து சொல்கிறாரு, இப்போ வந்து ராம 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 ராம. கொஞ்ச நேரம் வெளியெலாம் போச்சு, கொஞ்ச நேரத்தில் வெளியெலாம் போச்சு, ஓரளவுக்கு சுமாராகி போச்சு. நல்லா உட்காந்து ராமநாமத்தை தொடர்ந்து சொல்லும்போதே அந்த ராமநாமத்திலே உனக்கு எல்லாமே இருக்குது, நீ தொடர்ந்து சொல்லு தொடர்ந்து சொல்லு தொடர்ந்து சொல்லு அப்படின்னு சொன்னோடனே தொடர்ந்து ராமநாமத்தை நீ வந்து உடம்பை கவனம் செலுத்துறதுனால தான் உனக்கு வலிகள்லாம் தெரியுது. உடம்பு கவனம் செலுத்த நாமத்தில் கவனம் செலுத்து, உனக்கு வலிகள்லாம் போயிடும் அப்படின்னாரு. உடனே அதே மாதிரி ராமநாமத்தை தொடர்ந்து சொல்லிகிட்டே இருந்தார் அவர். அப்புறம் பார்த்தா அந்த மார்பு வலி, அந்த மூச்சு பிடிக்கிறது எல்லாமே நின்று போச்சு. அந்த கோயில்லேயே, அந்த இஸ்கான் கோயிலே சரியாக போச்சு. அந்த இஸ்கான் கோயிலில் சொன்னது ஹரே கிருஷ்ணா தான் சொல்லலான்னு இவர் சொன்னால், சைதன்ய மகாபிரபு நித்யானந்த என்ன சொல்கிறாங்க, இவருக்குள்ளே போகுது, நீ சொன்ன ராமநாமாவே வசதி தான், நீ சொல்கிற ராமநாமாவே வசதி தான், அதையே இடைவிடாமல் நீ சொல்லிகிட்டே இரு. அந்த நாமத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணு, உடம்பு தேகத்தை மற, நாமத்தில் கவனம் செலுத்து, நீ தொடர்ந்து நாமத்தை சொல்லினே இருந்தேன். சொல்ல அந்த வலிகள் குறையத்தை பார்த்தேன். அந்த கோயிலை விட்டு வெளியே வந்தோடனே மறுபடியும் அந்த மாறு பிடிக்கிறது, அந்த வெளியே லைட்டாக ஆரம்பிச்சிது. ஆனாலும் சைதன்ய நித்யானந்த பிரபு அவர் கூடவே வராங்க. கூடவே வந்து என்ன சொல்கிறான், நீ நாமத்தை சொல்லு, நாமத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணு அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. பிற்பாடு அந்த அந்த தூண்டுதல் யாரோ ஒருத்தர் பண்ணுறாங்கன்னு தெரியுது, அது யாரும் சைதன்ய மகாபிரபு தான். உடனே ராமநாமத்தை ராம 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 ராமன்னு தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்கார். சொன்ன உடனே அப்புறமா தான் ஒரு யோசனை, ராமர்களை பிரார்த்தனை பண்ணும்போது அவங்க யோசனை சொல்கிறாங்க, நீ போய் மெடிக்கல் ஷாப்பில் ஒரு மாத்திரை வாங்கி போடு அப்படின்னு. நேராக போனேன். ஒரு கேஸ் ப்ராப்ளமாக இருக்குமோ, இது போல் வந்து மூச்சு அடிக்குது பிடிக்குது, ஒரு ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சா என்னன்னு தெரியல, எனக்கு ஒரு மாதிரி ஆகுது அப்படின்னு போய் சொன்னேன் அப்படின்னு அவர் சொன்னார். போய் மெடிக்கல் ஷாப்பில் என்ன பண்ணாங்க, அது ஒன்றும் இல்லை கேஸாக இருக்கும்னு சொல்லி கேஸ்ட்ரிக் மாத்திரை வந்து ஒன்று கொடுத்தாங்க. அதை போட்ட உடனே எல்லாம் அந்த அபான வாயு, அந்த குசு விடுறதுல ஒரு 4 பக்கம் ஏப்பம் வந்தது. அதான் அந்த அபான வாயு போச்சு. எல்லாம் கொஞ்சம் உடம்புலாம் ஃப்ரீயாகி போச்சு. அப்புறமா உடம்பு அழுக்காகி போச்சு. இந்த பிடிக்கிறது, மார்பு பிடிக்கிறது, இந்த மூச்சு பிடிக்கிறது, இந்த நெர்வல்ஸ்லாம் மண்டெல்லாம் வலிக்கிறது, அதெல்லாம் காணாமல் போயிடுச்சு. அந்த கேஸ்ட்ரிக் மாத்திரை போயிட்டு இருந்தால் எப்போ முடிஞ்சிருக்கும். ஆனால் அது போகணுன்ற யோசனை வரணுமே, அது ஆஞ்சநேயர் கொடுக்கணுமே, அது பகவான் சொல்லணுமே. பகவான் அது தான் சொல்கிறார், நீ எதுக்கும் மாத்திரை வாங்கி போடுனா அப்போ வலி இருக்குதான்னு கேட்டாங்க. வலிக்கு மாத்திரை வாங்கிக்கோ. அந்த வலிக்கு தேவையான மாத்திரை, அப்போ கேஸ்ட்ரிக்கு மாத்திரை 2 மாத்திரை போட்டோடனே அந்த வலியும் போயிடுச்சு, அந்த கேஸும் ஃப்ரீ ஆகி போச்சு. 2 வேளைக்கு 3 வேளைக்கு மாத்திரை. ஆனால் ஒரு வேளை மாத்திரை போட்டதான் சரி, மறுவேளை வந்து போடலை. அப்புறமா மறுபடியும் லைட்டாக வர மாதிரி இருந்தது. உடனே மறுபடியும் அந்த கேஸ்ட்ரிக் மாத்திரை போட்டவுடனே சரியாக போச்சு. மாத்திரைனால சரியாக போகல, மாத்திரை போட்ட பிறகு கூட அந்த இது இருந்தது. அப்போ இந்த ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் சொல்லும்போது சீக்கிரமாக க்யூர் ஆகுது. ராமநாமத்தை இடைவிடாமல் சொன்னால் ரொம்ப நேரம் சொன்ன பிறகு க்யூர் ஆகுது. ஹரே கிருஷ்ணா சொல்லும்போது 3 நாமத்தில் 4 நாமத்தில் சீக்கிரமாக க்யூர் ஆகுது. அப்போ புரிஞ்சுக்கணுன்னே, அப்போ இந்த நாம தான் நம்மளை காப்பாற்றுது, இந்த நாம தான் நம்மளுக்கு ஐடியா கொடுத்து இந்த கேஸ்ட்ரிக் மாத்திரை நீ ஹாஸ்பிட்டல்லாம் போனால் செம்மையாக தீட்டுடுவோம். இல்லாத டெஸ்ட்டு, அந்த டெஸ்ட்டு, இந்த டெஸ்ட்டுன்னு சொல்லி நம்மளை இழுத்தடிச்சு எல்லா டெஸ்ட்டுக்கே வந்து ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் செலவாகும். அது மட்டும் நம்மளை ஃபுல்லாக பாடி ஸ்கேன் பண்ணுவோம். ஸ்கேன் பண்ணி என்னென்ன பார்ப்போம், என்னென்ன ப்ராப்ளம்ஸ் பார்த்து நல்லா இது பண்ணுறதுக்குள்ளே நம்மளை தேடி எடுத்துடுவாங்க. அவ்வளோ பணம் நம்ம கையில் கிடையாது. அது இல்லாமல் நம்மளை பயங்கரமாக பயமுறுத்துவாங்க இல்லாத போல அப்படின்னு சொல்லி இந்த கேஸ்ட்ரிக் மாத்திரை 1 போட்டதே போதும், சரியாயிடுச்சு. மறுபடியும் கேஸ்ட்ரிக் மாத்திரை அப்படி என்ன ஆச்சுன்னா கேஸ்ட்ரிக் மாத்திரை போடலான்னு அப்படி எதுவும் ஆகலை. அதனால் தொடர்ந்து ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் சொல்லலாம் அப்படின்னு சைதன்ய மகாபிரபு தான் சொன்னார். நீ ராமநாமத்தையே சொல்லலாம், ராமநாமத்தையே இடைவிடாமல் சொல்லு, அது ப்ராப்ளத்தை சரி பண்ண. உன் கான்சன்ட்ரேட்லாம் உடம்பை பற்றி இருக்கக்கூடாது. அப்போ தான் பிரபுபாதனுடைய லெக்சர் கேட்டேன். தேகம் யுவர் நாட் பாடி, இவர் வந்து சோல், இது வந்து பரிபூர்ணமான ஆத்மா, யுவர் நாட் பாடி. அது சொல்லணுமா பிரபுபாதாக்கு? நம்ம அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நெத்தேடி அடிப்பார் அவர் அந்த ஆத்ம ஞானத்தை. இதெல்லாம் கேட்ட உடனே அப்புறமா தொடர்ந்து அப்போ சைதன்ய மகாபிரபுகள் போய் பேசுகிறேன். நித்யானந்த பிரபு, ஏன் பிரபு, ஏன் ராமநாமத்தை சொன்னால் தான் சரியாக போயிடுமா? ஹரே கிருஷ்ணா ரொம்ப சக்தி உள்ளது, நீ ராமநாமத்தை விட வேண்டாம். அதுக்காக நீ ராமநாமத்தை சொல்லிகிட்டே இரு, நீ ராமநாமத்துலேயே எல்லாமே சரியாக போயிடும், அதுக்கே அந்த சக்தி உண்டு. சரி, ஓகே, நீ ராமநாமத்தையும் சொல்லு, ஹரே கிருஷ்ணாவும் சொல்லு, உன் இஷ்டம் அப்படின்ட்டு சைதன்ய மகாபிரபு மறுபடியும் அவர்கள் போய் பேசுவேன்.
அவர் எனக்கு சொல்கிறது என்னென்னா, நீ ராமநாமமே சொல்லலாம், அதுவே சிறப்பு தான் அப்படின்னு. ராமநாமத்தை அதனால் குறைச்சல் கிடையாது. நீ ஹரே கிருஷ்ணா சொன்னதுன்னே அவனுக்கு தூக்கம் வந்தது, சரியாக போச்சு. ஹரே கிருஷ்ணா சொல்லும்போது தான் எனக்கு தூக்கமே வந்தது, நிம்மதி வந்தது. அப்போ அது நல்லா இருக்க என்ன இருக்கட்டும், ஆனால் நீ சொல்கிற ராமநாமத்தை விட வேண்டாம். இதே சைத்தன்ய பிரபு நித்யானந்த பிரபு இதே இஸ்கானில் சொன்னது, எனக்குள்ளே போகுன்னு சொன்னது. அவருமா நான் ராமநாமத்தை விட மாட்டேன், ராமநாமம் என் உயிர். ஏன்னா எத்தனையோ கஷ்டங்கள்லேருந்து ராமநாமம் என்னை காப்பாற்றிருக்கு, அதனால் அதை விட மாட்டேன். அவள் தான் நீ ஒரு பக்கம் ராமநாமம் சொல்லு, உனக்கு முடிஞ்சால் இந்த ஹரே கிருஷ்ணா சொல்லு அப்படின்ட்டு பகவான் சொன்னார் சைத்தன்ய மகாபிரபு. உடனே நான் பாட்டுக்கு சரி, எனக்குள்ளே அது பேசுவார், அது எனக்கு தான் கேட்கும். எனக்கு சில பேர் நம்ப மாட்டாங்க, எனக்கு அன்றைக்கி அவர் தான் உயிரை காப்பாற்றுது. அவருமா சரி, நீ மெயினாக சங்கம் இல்லாதனால தான் இது மாதிரி டிவி பார்க்குறது, யூடியூப் பார்க்குறது, அரசியல் பற்றி பேசுறது, இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு ஒரே வழின்னா சத் சங்கம் இல்லாமல் பக்தியில் முன்னேற்றம் அடைய முடியாது. அதனால் நீ மங்களாரத்திக்கு காலையில் இங்கே வந்துடு, பெரம்பூருக்கு இங்கே இஸ்கானுக்கு வந்துடு. அதுக்கு பிறகு படிப்படியாக உனக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு சைதன்ய மகாபிரபு எனக்குள்ளே பேசின பிறகு, இதில்னா தாராளமாக வரலாமே, பக்கத்துலேயே இருக்குது பெரம்பூர், தாராளமாக வரலாம், 2 கிலோமீட்டர் கூட கிடையாது, அவ்வளோதான், பேட்ரி வண்டி இருக்குது, அழகாக வந்துடலாம். சரின்னு சொல்லி உடனே தொடர்ந்து பங்களாரத்தி அட்டன் பண்ணி, அங்கே யாருக்கெல்லாம் பேச்சு வச்சுக்காத, உன்னை அழைச்சது வேற ஒருத்தர் அழைச்சார், நீ இப்போ வர்றது வேற ஒரு விஷயத்துக்கு வர, நீ என்ன கான்சன்ட்ரேட் பண்ணணுன்னா பகவான், பிரபுபாதா, சைதன்ய மகாபிரபு, நித்யானந்த பிரபு, அதெல்லாம் கிருஷ்ணர், நாம சாண்டிங், பாகவதம் கிளாஸ் அட்டன் பண்ண. மற்றவங்களும் யாருக்களையும் விவாதங்களோ மற்றவங்களுக்கு கொடுக்குற சலுகையை பார்த்து நீ பொறாமப்படவும் கூட, மற்ற சீனியர் டிவோட்டிஸில் மற்றவங்களுக்கு கொடுக்குற சலுகையை பார்த்து நீ பொறாமப்படவும் கூடாது. நான் பழைய டிவோட்டின்னு நீ மார்த்தட்டிக்கவும் கூடாது. ஏற்கனவே நம்ம இஸ்கானுக்கு போயிருக்கோமே அப்படின்னுக்காக, புரியுதா? நீ எதுக்காக வந்தியோ அந்த காரியத்தை மட்டும் சாதிச்சு வந்தியா. சத்சங்கம் கிடச்சதா, அதில் பாகவதம் கேட்டியா, அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை ஃபாலோ பண்ணி சாண்டிங் பண்ணியா, 14 மாலை, முன்னால் 14 மாலை பண்ண முடியலாம், 2 மாலை பண்ணு. நீ மற்ற நேரத்தில் ராமநாமா நிறைய சொல்லிக்கோ, அவன் நாமத்தை விடாத, சத்சங்கத்தை எடுத்துக்கோ, இனிமேல் இந்த சங்கத்தை விட்டு வெளியே போகாத அப்படின்னு சைதன்ய மகாபிரபு எனக்கு ஃபுல் கைடன்ஸ். அப்போ பிரபுபாதா பேச ஆரம்பித்தார். பிரபுபாதாக்களை, எப்பா நீ நல்லா தானே இருந்த, உனக்கு என்ன குறை? எனக்கு தான் ஹார்ட் அட்டாக் வந்தது, என்னை கிருஷ்ணன் காப்பாற்றலையா அப்படின்னு அவருடைய வாழ்க்கை வரலாறு அவர் நமக்கு சொல்கிறாரு. அவள் பிரபுபாதா சொன்னேன், அப்போ தான் எனக்கு ஆறுதலாக இருந்தது. அவள் பரவாயில்ல, எந்த நிலையிலையும் கிருஷ்ணன் காப்பாற்றுவோம் அப்படின்னு. அப்புறமா தான் நம்ம என்ன பண்ணோம், சரி இஸ்கான் சத்சங்கம் இல்லையே, அப்போ பக்கத்துலேயே இஸ்கான் இருக்கும்போது நமக்கு என்ன சத்சங்கம் வேணும். அப்போ கோபிநாத் பிரபுகளை அவங்கள பேச ஆரம்பித்து எல்லாம் சத்சங்கம் கிடைச்சிது. அப்புறமா ஃபாஸ்ட்டாக நல்ல சீக்கிரமாக ப்யூரிஃபிகேஷன் ஆகிட்டார் அவர். அப்போ பகவத்கீதை அதனுடைய விஷயங்கள்லாம் புரிய ஆரம்பிச்சிது. அருமையான விஷயம். இத்தனை நாள் இதுக்கு முன்னாடி இதே இஸ்கானுக்கு போயிட்டு வந்திருக்காரு, எல்லாம் பண்ணியிருக்காரு. ஆனாலும் கடைசியில் அப்போ புரியல, இப்போ புரியுது அந்த இஸ்கானுடைய மகிமை என்னன்னு. அந்த புஸ்தகங்கள்லாம் படிக்கும்போது கண்ணை திறந்து விட்ட மாதிரி இருக்குது. அப்போ பகவான் நம்மளுக்கு ஒரு பனிஷ்மெண்ட்டு கொடுக்கறது கூட நல்லது தான். ஏன்னா பக்தர்களோட சேர்ந்து பக்தி பண்ணி தீவிரம் அடையிறதுக்காக தான். ஏன்னா பழைய பக்தன் இல்லையா, இவன் இஸ்கான்லேருந்து விலகி போனான் இல்லையா, மறுபடியும் அவனை சேர்த்துக்கணுன்ற ஆசையினால் பகவான் என்ன பண்ணார், மறுபடியும் கவர்ந்து இழுத்துட்டு அந்த இஸ்கானில் போய் உயிரை காப்பாற்றுறது மட்டும் இல்லாமல் அதே சமயத்தில் பக்தியில் முன்னேற்றம் அடைய செய்யுது. அப்போது ஒரு துன்பம் எதுக்கு அப்படின்னா, அந்த துன்பத்தில் தான் பகவானை நல்லா நினைப்பேன், துன்பத்தில் தான் நீ பகவானை நாடி வருவேன், சத்சங்கத்தை தேடி போவேன். இப்போது உன்னை அது பிறகு ஆரோக்கியத்தை பகவான் கொடுத்துருவான். அதுக்கப்புறம் எங்கே போச்சு அந்த மார்வெளிலாம்? ஒரு தடவை கேஸ்ட்ரிக் மாத்திரை போன உடனே மறுபடியும் அப்போ சரியான மாதிரி ஆயிடுச்சு, மறுபடியும் வர மாதிரி இருந்தது. அவள் என்ன பண்ண, 2வது தடவை கேஸ்ட்ரிக் மாத்திரை போட்டேன். அவள் போட உடனே மறுபடியும் சரியாக போச்சு. அப்புறம் பார்த்தா மறுபடியும் வர மாதிரி இருந்தது. அப்போ என்ன பண்ண, இது வேலைக்கு ஆகுது, தொடர்ந்து மாத்திரை போட ஆரம்பித்தா அப்போ மாத்திரையே பழக்கமாயிடும், அதுவே நம்மளுக்கு பலவீனமாயிடும் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து நாமத்தை சொல்ல ஆரம்பித்தார் அவர். ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் நிறைய சொல்ல ஆரம்பித்தேன். அவர் மாத்திரையே தேவையில்லை, ஃபுல்லாகவே சரியாக போச்சு. அந்த ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தினாலே கேஸ்லாம் சரியாக போச்சு. கேஸ் ப்ராப்ளம்லாம் கேஸ்ட்ரிக் மாத்திரை போட வேண்டிய அவசியம் இல்லாத அளவுக்கு உடம்பு ஆரோக்கியம் கிடச்சிச்சு. உடம்புல பார்த்தா பெரிய புத்துணர்ச்சி, பலம் அதிகமாகிடுச்சு. இது பலவீனம் அடைஞ்சதெல்லாம் இருக்கட்டும், மூச்சு பிடிச்சின்னு விழுந்தது, மயக்கட்சி வந்தது, மண்டை வலிச்சதெல்லாம் இருக்கட்டும், இப்போ என்ன ஆச்சுன்னா ஹரே கிருஷ்ணா சொல்லும்போது பலம் அதிகமாக துள்ளி குதிக்க ஆரம்பிச்சிட்டேன்.
மெல்லாம் துள்ளி குதிச்சா பிளட் ஃப்ளாஷ் ஆகும், அப்படியே ரத்தம் வர மூக்கில் ரத்தம் வர மாதிரி ஆகிடும், அப்படியே ரத்த வாடை அடிக்க ஆரம்பிச்சிடும். அப்படியே படுத்து நேரும் போது மூச்சு தூக்கி 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 போடுது அந்த மார்பு. அப்போ எழுந்தால் அப்படியே டக்குன்னு ரத்தம் மேலே தூக்கி, அதாவது என்னென்னா மேல்முகமாக அந்த ரத்தம் ஃப்ளாஷ் ஆகுது, அது மூக்குக்கு வந்துச்சு. மூக்குக்கு வந்தோடனே அது ரத்த வாடை அடிக்கும். அப்போது பயந்துட்டு அவர் ஹாஸ்பிட்டலுக்கு போகலான்னு தான் அவன் மனைவிகளை கேட்டார் ஃபஸ்ட்டு. அதுதான் ஒத்துக்கலை. அப்புறமா தான் பகவான் ஹரே கிருஷ்ணா சொன்னால் சரியாக போச்சு. அது பிறகு தான் மறுபடியும் அது மாதிரி வரக்கூடாதுன்ட்டு பகவான் ஒரு பிரார்த்தனை பண்ணார், வரல. அவன் கேஸ்ட்ரிக் மாத்திரை போனார், 2 தடவை போட்டார். அப்போ மறுபடியும் பார்த்தா அது மாதிரி வர மாதிரி இருந்தால் உடனே மறுபடியும் அப்போ கேஸ்ட்ரிக் மாத்திரை போனால் அப்போ மாத்திரை போடுற பழக்கம் வந்துடும். ஆனால் இந்த ஹரே கிருஷ்ணா காப்பாற்றுச்சில்ல, அந்த ஹரே கிருஷ்ணா தொடர்ந்து சொல்லு. அப்போ ஹரே கிருஷ்ணா தொடர்ந்து சொன்ன உடனே அப்போ ராமநாமத்தையும் விடலை, ஹரே கிருஷ்ணா விடல. ராமநாமம் கொஞ்சம் நேரம் சொல்கிறது, ஹரே கிருஷ்ணா கொஞ்சமாக சொல்கிறது, ராமநாமத்தை அதிகமாக சொல்கிறது. நாமத்தை விடாது. இனிமேட்டு அந்த டிவி பார்ப்பியா, இப்போ அரசியலை பற்றி பார்ப்பியா, டிவி எல்லாத்தையும் எடுத்து மூட்டை கட்டி ஓரங்கட்டு. டிவியெல்லாம் ஆஃப் பண்ணிட்டார். இப்போ அரசியல் விவாதம்லாம் அப்புறமா அரசியலில் வெற்றி அடைஞ்சார் விஜய் வெற்றி அடைஞ்சார், அது வேறு விஷயம். அதை பற்றிலாம் இப்போ பாதர் பண்ணுறதே, அதெல்லாம் கேட்குறதே இல்லை, அதை கண்டுக்கிறதே இல்லை. இப்போ அரசியலை பற்றியும் பேசுறதில்லை, சினிமாவும் பார்க்குறதில்ல, எந்த டைம் பாஸில். இப்போ டைம் பாஸ்லாம் ஃபுல்லாக பாகவதம், பகவத்கீதை, இந்த இஸ்கான் புக்ஸை படிக்கிறது, பகவன் நாமா சொல்கிறது. அப்போ அப்படி இல்லைன்னா உடனே வீட்டில் சும்மா தனியாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு உடனே சத் சங்கத்தை பெரம்பூரில் போய் சத் சங்கம் எடுத்துக்கிறது, இல்லை ஈஞ்ச பக்கத்தில் போய் சத் சங்கம் எடுத்து, இல்லை வேறு எங்கன்னா சத் சங்கத்தை கூப்பிட்டாங்கன்னா அங்கே போயிடுறது. வீட்டில் மொத்தம் தனிமையில் இருக்கக்கூடாது. இனிமேல்ட்டு தனிமையில் இருந்ததால் சௌபரி மகரிஷி கெட்டு போனார். ஒரு மீன் சங்கத்தை பார்த்து நமக்கு கல்யாணம் பண்ணினா என்னன்னு தோணுச்சு இல்லை, தனிமையில் இருக்கக்கூடாது இல்லையா. அப்போ இருந்தால் சத் சங்கத்தில் இருக்கணும், இல்லைன்னா நம்ம தபஸ்லாம் கெட்டு போய்டும் தான். அந்த சௌபரி மகரிஷி தபஸ் கெட்டு போச்சு இல்லையா, சத் சங்கம் இல்லாததுனால தானே. அந்த மீனை குடும்பத்தை பார்த்து தனக்கும் கல்யாணம் பண்ணின ஆசை வந்துட்டு மாந்தா தன்னுடைய பெண்களை போய் கல்யாணம் பண்ணினார். வயசான தாத்தாவாக இருக்கிறாரு, பேத்தி வயசில் இருக்கிற பெண்களை போய் கல்யாணம் பண்ணினார் சௌபரி மகரிஷி. ஏன் ஆசை யாரை விட்டது? மீசை நிறைச்சாலும் கிழவா உனக்கு ஆசை நிறைக்கலையடா அப்படின்னு மாந்தாத்துக்கு கோவம் வருதில்ல. ஆனால் கோவத்தை அடிக்கணும், இவர் எங்கே சபிச்சுட்டு வரோன்ட்டு அந்த சௌபரி மகரிஷிக்கு அந்த புறத்துக்கு போகலாமா அப்படின்ட்டு கேட்டார். சௌபரி மகரிஷி, நீ எந்த புறத்துக்கு ஒன்றா போப்பா, ஆனால் என் பெண்கள் விரும்பினா நீ கல்யாணம் பண்ணிக்கும் அப்படின்ட்டு மாந்தாதா சொன்னார். சௌபரி மகரிஷி நம்மளை ஏன் அப்படி சொல்கிறான்னு சொல்லிட்டு மன்மதாகாரமாக மாறி 50 பெண்களை கல்யாணம் பண்ணினார். அப்போ 50 குடும்பம் ஆகி வச்சு, 50 குடும்பத்தில் 50 உருவத்தில் இருக்கா, தனியாக யோகம் பண்ணிட்டார். இவருடைய தபசெல்லாம் இழந்துட்டு அப்போ ஒரு நாள் யோசிக்கிறார், நம்ம ஏன் இப்படி கெட்டு போனோம்? ஏன்னா சங்கம்தான். சத் சங்கம் இல்லைன்னா துஷ்ட சங்கம் பிராப்தமாயிடும். அந்த மீனை குடும்பத்தை பார்த்த உடனே இது மாதிரி நம்மளும் குடும்பத்தோடு வாழ்ந்தா என்ன வந்துச்சா வேதனை, இச்சை வந்துச்சா, உள்ளுக்குள்ளே ஆசை வந்துச்சா, பெண் ஆசை. இப்போ போ மொத்தத்தையா இவ்வளோ நாள் தபஸ் பண்ணி என்னத்துக்கு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ஏந்து போயிட்டார். தண்ணிக்குள்ளே போய் தபஸ் பண்ண மூச்சு அடங்குறப்ப சக்தி உடையவர்னா அப்போ எப்படியாப்பட்ட தபஸ்வியாக இருக்கணும் அவர். அந்த தபஸை உதாசீனப்படுத்தி அது பெண்ணாசையில் இழந்துட்டார். அந்த தபஸை பெண் மேலே உள்ள தாம்பத்திய உறவில் தன்னுடைய வீரியத்தினால தன் சக்தியெல்லாம் இழந்துட்டார். 50 பெண்களோட சம்பவம் பண்ணுற அளவுக்கு சக்தி உள்ளனா அவ்வளோ தபஸ்வி அவரால் முடியும். அப்படியேப்பட்ட சக்தி உடையவர் 50 குடும்பத்தில் இருக்கார். ஆனால் எதுலேயும் ஒட்டாமையாக இருக்க முடியும் அவரால். அப்படியேப்பட்ட யோகீஸ்வரர். அப்போது தபசை பண்ணி என்னத்தக்க விஷயம் நம்ம அப்படின்ட்டு கல்யாணம் பண்ணி போயிட்டார். அப்போ அவங்களுக்கே தத்திக்கிணத்தம் தாளம் போடுது, இந்த மாயை போட்டு புரட்டி எடுக்குதுன்னா, நீ தனிமையில் இருந்து நான் சத் சங்கத்தில் இல்லைன்னா கூட நான் சாதிச்சிடுவேன், நான் கீழ்ச்சிடுவேன், நான் பெரிய பக்தன், என்னை யாரும் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொன்னால் அடி தலைவாலே கொடுப்பான் பகவான். அப்புறமா ஒழுங்காக சத் சங்கத்துக்கு போ, அங்கே தான் உனக்கு பாதுகாப்பு, அங்கே தான் கலிபுருஷன் வரமாட்டான். அப்போ தொடர்ந்து மங்களார்த்தி பகவானுடைய சண்டே ப்ரோக்ராம் இந்த 4 சண்டே ஆகிப்போச்சு. போயிட்டு வர்றது, எதோ பண்ணுறது, பிரசாதம் மட்டும்தான் சாப்பிட்றது, வெங்காயம் பூண்டு விட்டாச்சு, தனிமையில் சாப்பிட்றது, ஏகாதசி விரதம் 2 ஏகாதசி விரதம் இருந்தாச்சு. எல்லாத்தையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு சாண்டிங் பண்ணிக்கிட்டு பிரபுபாதனுடைய ஆடியோ போட்டு விட்டு கூடவே சாண்டிங் பண்ணுறது, இப்படி பண்ணுறாரு அவர் வேறு யாரும் இல்லை, அடியன் தான். அது மாதிரி ஆச்சு. அப்புறமா தொடர்ந்து சாண்டிங் பண்ண ஆரம்பித்தேன். அவர் வேறு யாரும் இல்லை, அடியன் தான்.
எனக்கு நடந்த விஷயந்தான் அதெல்லாம். இது நடந்தது ஒன்று கூட பொய் கிடையாது, எல்லாமே சத்தியம். இது மாதிரிலாம் 2 தடவை கேஸ்ட்ரிக் மாத்திரை போட்டேன், அது மாதிரி போடல. ஏன்னா அப்புறமா தொடர்ந்து போட்டால் அப்போ மாத்திரைக்கு அடிமையாகிடும். எல்லாத்தையும் விட்டு இந்த ஹரே கிருஷ்ணமாக வந்தால் காப்பாற்றுது. அப்புறமா நான் பலத்தை கொடுக்குது. அந்த நாமத்தை நிறைய சொல்லும்போது பலம் அதிகமாச்சு. அப்புறம் கொஞ்சம் பழங்கள்லாம் கொஞ்சம் சாப்பிட்டு கொஞ்சம் உடம்புக்கு ஆரோக்கியமான பொருள் இல்லை சாப்பிட ஆரம்பிச்சோன்னே ஆட்டோமேட்டிக்காக பகவான் அந்த சத்சங்கத்துக்கு வர வைக்கிறதுக்காக தான் அந்த நோயெல்லாம், வேறு ஒன்றும் இல்லை. இதெல்லாம் ஒரு நாடகம். இந்த நோயெல்லாம் வந்து உயிர் போகிற மாதிரி இருக்குது, மூச்சு பிடிச்ச மாதிரி இது எதுக்காக? நீ சத்சங்கத்துக்கு வரணுங்காக தான். இந்த உறவுகள்லாம் மனைவி மக்கள் யாரும் காப்பாற்ற மாட்டாங்கன்னு புரிய வைக்கிறதுக்கு தான் பகவான் இந்த நாடகம் ஆடினான். ஆனால் அன்றைக்கி நான் நினச்சது என்னன்னா, கண்டிப்பாக நம்ம உயிர் போயிட்டுருக்கோம், ஹார்ட் அட்டாக் தான் வந்துச்சு, நம்ம செத்து போயிடுவோம் அப்படி தான் நினச்சேன். ஆனால் சாகலை, பகவான் காப்பாற்றிட்டான். எந்த உறவினர்களாகிய பெண் யானைகள்லாம் கைவிட்ட போது ஆதி மூலமே அலர்ன அந்த கஜேந்திரனுக்கு எந்த பகவான் காப்பாற்றினானோ, கட்டின கணவன்மார்களால் காப்பாற்ற முடியாத திரௌபதிக்கு ஆபத் பாந்தவனா அமோகமான சேலை கொடுத்து எந்த பகவான் காப்பாற்றினானோ, நாராயணான்னு புள்ளியை நினச்சி கூப்பிட்ட போது எந்த வேசியாகிய தன் மனைவியும் காப்பாற்றாத போது அந்த நாராயண தூதர்களை வந்து காப்பாற்றினால யமபாசத்துலேருந்து விடுவிச்சு அவனை பழிக்க வச்சாங்களோ, அது பிறகு அவனுக்கு கொங்கை கரையில் உள்ள தேவாலயத்துக்கு பகவானுடைய கோயிலுக்கு போய் அனவரதும் நாமசிங்கத்தனம் பண்ணி கரையேறினாரோ, அது மாதிரி இன்றைக்கி நான் கரையேறினதுக்கு காரணம் என் மனைவி கண்டுக்காத போது இந்த இஸ்கான் தான், அந்த சைதன்ய மகாபிரபு தான். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நடந்தது. இப்போ இந்த மாறுவெளிலாம் வரத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம். ஒரு ஜெயபதக மகாராஜ் போய் நான் ஒரு 5-6 தடவை தொட்டுட்டேன் அவரை. அந்த ஜெயபதக மகாராஜனுடைய கடாட்சம் பூர்ணமாக பட்டுது. அவர் வீல் சேரில் கொண்டு வரும்போது அது ஒரு ஞாயிற்றுக்கிழமை நடந்தது. அவரை தொட்ட உடனே அவருடைய அனுகிரகம் இந்த சரி நம்ம இஸ்கானுக்கு வரணும்னு இருந்தது, அதை வர வச்சிட்டார். அது எப்படி நடக்குது கரெக்டாக, இந்த வழியினால் மாறு வழி வந்தது போனேன் அப்படின்னு சொல்கிறேன். ஆனால் இப்போ ரெகுலராக எப்படி இந்த சத் சங்கத்தை இஸ்கானும் போயின்னு வந்துருக்குன்னு எனக்கே தெரில. யாரோ புஷ் பண்ணி செயல்படுத்துகிற மாதிரி தன்னாலே நடக்குது. தன்னாலே சாண்டிங் பண்ணுறேன், தன்னாலே நாம சொல்கிறேன், தன்னாலே சத் சங்கம் எடுத்துக்கிறேன், தன்னாலே பாகவதம் பற்றி பாகவதம் படிக்கிறேன். இந்த பிரபுபாதனுடைய பிரபுபாத புக்கை தவிர வேறு எதுவும் படிக்கக்கூடாதுன்னு தீர்மானம் ஆகிட்டேன். இந்தளவுக்கு எனக்கு ப்யூரிஃபிகேஷன் பண்ணது யாருன்னு எனக்கு தெரில. அப்பாடு தன்னாலே நடக்குது எல்லாமே. எதுவுமே என் கையில் எதுவும் கிடையாது. நான் போக வேண்டாம் அப்படின்னு கூட நினச்சேன். நான் ராமநாமம் சொல்லிட்டு இங்கே இருக்கலாம், இஸ்கானுக்கு போனால் ஹரிகிருஷ்ணா தான் நிறைய சொல்கிறதுக்கு ஆசை வருது. அந்த சத் சங்கத்தில் வந்து நான் ஒன்றா சேர்ந்து இந்த துளசி ஆர்த்தி முடிஞ்சவொடனே நாம சொல்ல உட்காந்துடுறாங்களா, அந்த 10 அபராதம் அந்த பிரம்மசமி அந்த இது சிஷ்டாஷ்டகம் சொல்லிட்டு அப்போ நாமத்தினுடைய 10 அபராதங்கள் சொல்லிவிட்டு நாம சாண்டிங் பண்ண ஆரம்பிச்சிடறாங்களா. அப்போ அவங்க மட்டும் ஒரு 4-5 மாலை சொல்லும்போது நம்ம மட்டும் அவங்க மட்டும் 16 மாலை சொல்லும்போது நம்ம மட்டும் 4-5 மாலை சொன்னால் அது நல்லா இல்லை. அப்படி நின்றுட்டு நம்ம மட்டும் சும்மா இருந்தால் எல்லோரும் நம்மளை பார்க்குறாங்க. சரி நம்மளும் ஒரு 10 மாலை சொல்லுவோமே, அப்போ 16 மாலை சொல்லுவோமே அப்படின்ட்டு அவங்களோட சேர்ந்து சொல்ல தோணுது. அப்படியே இப்போ நான் அதிகமாக ஹரே கிருஷ்ணா சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். அப்போ ராமநாமம் சொல்கிறேன், ராமநாமம் தனியாக சொல்கிறேன். சரி மகாபிரபு சொல்கிறேன், ராமநாமத்தை ஒன்று யார் விட சொன்ன, ராமநாமத்தை சொல்லிட்டு எதையும் சொல்ல. ஆனால் சத் சங்கத்தில் இனிமேல்ட்டு சத் சங்கத்தை விட்டு வெளியே போகாத. இனிமேல்ட்டு டிவி பார்க்குறேன், நான் அரசியலை பார்க்குறேன், இது பண்ணுறேன்னா மறுபடியும் உன்னை யார் காப்பாற்றுவோம் யோசிச்சு பாரு. அரசியலை காப்பாற்றுச்சு, நீ பார்த்த சினிமாவை காப்பாற்றுச்சு, இந்த ஹரே கிருஷ்ணான்ற மகாமந்திரம் தானே காப்பாற்றுச்சு உங்கள் உயிரை. அப்போ ஹார்ட் அட்டாக் வர மாதிரி இருந்ததுன்னு சொல்லிட்டு அப்போ கேஸ்ட்ரிக் மாத்திரை போடணும், கொஞ்சம் ஃப்ரீயாச்சு. யோசித்து பார்த்துக்குவோம். அதனால் இதெல்லாம் பார்த்துன்னு இருக்கலாம். திடீர்னு ஒரு நாள் நோய் வந்தால் என்ன பண்ணுவேன்? உன் மனைவியோட காப்பாற்ற மாட்டான், நீ வச்சுக்கிற பணம் கூட காப்பாற்றாது. நீ எத்தனை லட்சம் செலவு பண்ணாலும் டாக்டர் பிடிங்கி சாப்பிட்ருவான். ஒரு இன்றைக்கி தனியார் ஹாஸ்பிட்டலில் பிடிங்கி தள்ளுறாங்க, லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் சொத்தை தான் எழுதி கொடுத்துட்டு வரணும். அதனால் இல்லாத போல் சொல்லி பயமுறுத்தி உனக்கு ஆப்ரேஷன் பண்ணணும், அது பண்ணணும், இதை எடுக்கணும், அது எடுக்கணும்னு சொல்லி என்னது ஸ்கேன் எடுக்கணும், இது எடுக்கணும், அடைப்பு எடுக்கணும்னு சொல்லி ஏதோ ஒன்று பண்ணி விட்ருவோம். நீ பகவானை நம்பு. இப்போ உனக்கு நோய் இல்லாமல் நிம்மதியாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன? பகவான். அப்போ பகவான் நாமத்தை நம்புறது மாதிரி ஒரு பாதுகாப்பு வேறு எதுவும் கிடையாது அப்படின்ட்டு புரிஞ்சுக்கிட்டேன். இதான் நடந்தது அடியன் வாழ்க்கையில். இன்றைக்கி வரைக்கும் நல்லபடியாக அதை இஸ்கானுக்கு நான் போகக்கூடாது,
நம்ம ராமநாமம் சொல்லின்னு இருக்கலாம்னு நினச்சா கூட என்னை அறியாமலே யாரோ பிடிச்சி தள்ளுற மாதிரி நான் காலையிலேயும் சாயங்காலம் போகிறேன். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை சண்டைக்கிழமை ப்ரோக்ராம் போய் சாப்பிட்டு வந்துட்டேன். பிரசாதம் தான் சாப்பிட்றேன். காலையிலேயும் போய் பிரசாதம் சாப்பிட்டேன். வந்து 16 மாலை சொன்னேன். அப்புறமா லெக்சர்ஸ்லாம் பார்த்தா இனிமேல் இஸ்கான் டிவோட்டிஸ் லெக்சரு, பானுமராஜ் லெக்சரு, இப்போ கோபிநாத் பிரபு லெக்சரு, இது மாதிரி தான் கேட்குறேன். வேறு எதையும் கேட்குறதில்ல. எதுவும் பிடிக்கல. உண்மையான ஒரு சீட பரம்பரையில் வரக்கூடிய இந்த விஷயந்தான் சத்தியமானதுன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். என்னை புரிய வச்சார் பிரபுபாதா. இப்போ என் பிரபுபாதா கூடவே இருக்கிறாரு. சைதன்ய மகாபிரபு நித்யானந்தபுரம் கூடவே இருக்கிற மாதிரி இருக்குது. எனக்கு என்னமோ ஒரு பியூராக ஒரு தெய்வீகமான நிலையில் அடியன் ஸ்தாபிக்கப்பட்டது போல் இருக்கேன். நான் தெய்வீகமான நிலையை தூக்கி வந்து உட்கார வச்சுக்கிற மாதிரி இருக்குது. இப்போ எதை படித்தாலும் ருசிக்குது. பகவத்கீதை படித்தாலும் இஸ்கான் பகவத்கீதை பாகவதம் படித்தா அதெல்லாம் எவ்வளோ பெருசு பாப்பா போர்ப்பா அப்படின்னு சொல்லியிருந்தவன். இந்த பாகவதத்தில் பகவத்கீதைலாம் அடப்பாப்பா நிறைய பேர் எழுதியிருக்காங்க. அதெல்லாம் யார் படிக்கிறது? நிறைய கக்கிக்கு இருக்கார் பிரபுபாதா. அவ்வளோ வியாக்கியானமாக இவ்வளோ பெரிய வியாக்கியானமாக ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் நம்மளுக்கு போர் அடிக்கும் போகுது. அது கதையாக கோர்வை இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தவன் தான் அடியேன். ஆனால் இன்றைக்கி தேன் மாதிரி இன்றைக்கி ஒவ்வொரு வார்த்தையும் பிரபுபாதாவுடைய வார்த்தையும், அதுவும் கோபிநாத் பிரபுக்களை கேட்கும்போது அவர் ஒரு வார்த்தை கூட பிரபுபாதா வார்த்தைக்கு மாற்றி சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு இங்கிலீஷ் புக்கை வேறு வச்சுன்னு தமிழ் புக்கை வச்சு கோட் பண்ணிக்கிட்டு அதுபடி வியாக்கியானம் பண்ணி கதை சொல்கிறார் அவர். அப்போ எவ்வளோ ஜாக்கிரதையாக அந்த குரு வாக்கியத்துக்கு பிரபுபாதா வாக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரு பார். தமிழில் கொஞ்சம் மிஸ்டேக் இருக்குது அந்த டிரான்ஸ்லேஷன் பண்ணதில். ஆனால் இங்கிலீஷ் வந்து டைரெக்டாக பிரபுபாதாவுடைய வியாக்கியானம். அப்போ அதுதான் பர்ஃபெக்ட் சொல்லிட்டு இங்கிலீஷ் புக்கை படித்து தான் அவர் கதை சொல்லுவார். இங்கிலீஷ் புக்கை படித்து தமிழ் புக்கை மக்கள்லாம் தமிழால் தானே இங்கே பெரம்பூரில், ஆனால் தமிழ் புக்கும் படிப்பார். படித்து அதை கரெக்டாக இருந்தால் பார்ப்பார். மிஸ்டேக் இருந்தால் உடனே இங்கிலீஷ் புக்கை பார்ப்பார். இங்கிலீஷ் புக்கில் கரெக்டாக இருந்தால் அப்புறமா தான் அவர் கதை சொல்கிறார். அப்போ அந்த பிரபுபாதாவுடைய வார்த்தைக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாரு அப்படின்னு பார்க்கும்போது தான் நம்ம தான் இத்தனை நாள் ஏமாந்துட்டோம். இந்த பிரபுபாதா வாக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காம இவ்வளோ பெரிய பெரிய வியாக்கியானம் அவர் மனசு தோன்ற மாதிரி பெரிய வியாக்கியானம் பண்ணியிருக்காரு அப்படின்னு நம்ம தப்பாக நினச்சிட்டோம். இல்லை, பிரபுபாதா மகான்கள் சொன்ன வழியில் தான் குருஷீட பரம்பில் கரெக்டாக சொல்லியிருக்காரு. அதை மாற்றக்கூடாது. அதை மாற்றாமல் நம்ம அப்படியே சொல்லணும்னு கோபிநாத் பிரபு கடைப்பிடிக்கிறத பார்த்தோன்னு தான். அப்போ அது மாதிரி பானுமராஜெலாம் கடைப்பிடிக்கிறத பார்த்தா இந்த வார்த்தைக்கு இவ்வளோ வேல்யூவேஷன் இருக்கா, இவ்வளோ வேல்யூ இருக்க பிரபுபாத வார்த்தைக்கு அப்படின்னு படித்த போது தான் எனக்கே புரியுது இவ்வளோ வேல்யூ. ஆமாம், இப்படி தான் அந்த பாகவதம் புரிஞ்சிக்கணும், இப்படி தான் அந்த ஸ்லோகத்தை புரிஞ்சிக்கணும், இப்படி தான் அந்த ஒவ்வொரு வார்த்தைக்கு அர்த்தம் புரிஞ்சிக்கணும். அப்போ தான் ப்ராக்டிக்கலாக இருக்குது பாருங்கள். இந்த கோயிலையும் கடைப்பிடிக்கிறாங்க இந்த பாகவத நெறிமுறை, பகவத்கீதை நெறிமுறையெல்லாம் அப்படியே ப்ராக்டிக்கலாக இருக்குது, அனுபவமாக இருக்குது. ஆஹா, வெறும் ஏட்டு சொற்கா கதிக்கு உதவாது. வெறும் நம்ம புஸ்தகத்தை படித்து நம்ம மற்ற பகவத்கீதை அத்வைதிகள் போட்ட பகவத்கீதைலாம் படித்து பாகவதம் படித்து அது அனுபவத்துக்கே வராமல் சும்மா மனசில் கற்பனையோடு அது சந்தோஷத்தை கொடுக்கும், அவங்களுக்கு தான். ஆனால் இது தேக நிலையிலையும் அதை அனுஷ்டானம் பண்ணி இன்றைக்கி ஒரு கிளாஸ் எடுத்தார். கோவர்த்தன மலை உத்தாரணம். அந்த கோவர்த்தன மலைக்கு வந்து பூஜை போட சொல்லுவேன். அந்த கோவர்த்தனத்தை வந்து அன்னக்கூட உற்சவத்தில் இதெல்லாம் படைப்பாங்க. அந்த லட்டு பாயாசம் இதெல்லாம் படைப்பாங்களே, அதை பற்றி இன்றைக்கி வர்ணிச்சார். இதெல்லாம் நம்ம இது அப்போ பாருங்கள், அன்றைக்கி கோவர்த்தனத்துக்கு பூஜை பண்ணணுன்னு சொல்லிட்டு கிருஷ்ணன் சொன்னார். நந்தபாபா பூஜை பண்ணாங்க. அந்த பூஜை ஏதோ கதையில் போச்சுன்னு நினச்சேன். இல்லை, இன்றைக்கி இஸ்கானில் இதை கடைப்பிடிக்கிறாங்க. இது போல் பாயாசம், லட்டு, ஜிலேபி எல்லாத்தையும், அப்புறமா ரசகுல்லா எல்லாத்தையும் வச்சு பால் பண்டங்கள், தயிர், வெண்ணெய் எல்லாத்தையும் வச்சு படித்து அப்படி பகவானுக்கு அந்த அன்னக்கூட உற்சவம் கொண்டாடுறாங்க. அந்த அன்னக்கூடத்தையே மலையாக வச்சு பிரதட்சணம் பண்ணி அவங்க கொண்டாடுறாங்க. அப்படின்னும் போது இது ப்ராக்டிக்கலாக பாகவதத்தில் ஒரு கதையாக மட்டும் இல்லாமல் இது ப்ராக்டிக்கலாக வருஷம் கொண்டாடுறாங்க நம்ம இஸ்கானில். அப்படின்னும் போது அப்போ இந்த பாகவதம் ப்ராக்டிக்கலாக இதுதான் இல்லையா, யோசிச்சு பாருங்கள். அப்போ ஒவ்வொரு விஷயமும் இப்போ கோபிநாத் பிரபுகளை கேட்கும்போது இதெல்லாம் நடைமுறையில் சாத்தியமாக அதெல்லாம் பாகவத்தை சொல்லி நாங்களாம் கதையால் ஃபஸ்ட்டு உபன்யாசம் பண்ணிட்டு போனோம். நாங்கள் அத்வைதிகளோடு சேர்ந்து அவர்களும் பார்த்தா பிராமணர்களை தான் சேர்ப்பாங்க உபன்யாசம் பண்ணுறதுக்கு. என்ன மாதிரி நாங்களாம் சத்திரியன், அதனால் பிராமணர்கள் இல்லை, எங்களுக்கு பூணூல் இல்லைன்னு சொல்லிட்டு எங்கள்லாம் உபன்யாசத்தில் உட்கார வைக்க மாட்டாங்க. அவங்க பிராமணர்களை மட்டும்தான் உபன்யாசத்தில் உட்கார வைப்பாங்க. நமக்கு என்ன தான் நல்லா பேசி பழகினாலும். அப்போது அப்படியேப்பட்ட பிராமண ஜாதி வெறி படித்த அப்படி சில பிராமணர்கள் இருந்தாங்க. அவங்க இடத்துல போய் நான் உபன்யாசத்துக்கு கேட்டால் உபன்யாசத்துக்கு அலோட் பண்ணலை. அவங்க ஜாதியால் மட்டும்தான் உபன்யாசம் பண்ண வச்சாங்க. அதுவும் அந்த சப்தாக முறையில். அவங்க பிறப்பால் பிராமணர்கள், உண்மையான பிராமணர்கள் கிடையாது. அது மாதிரி ஆட்கள் இடத்துல, அது மாதிரி மாடத்தில், அது மாதிரி குருமாரில் போய் ஆசிரிச்சு ஏமாந்தது தான் மிச்சம். நம்மளெல்லாம் முன்னேற்ற விட மாட்டாங்க. அவங்க ஜாதி இனத்தில் அவங்க கூட இருக்கிற சிஷ்யெல்லாம் பிராமணர்களாக இருப்பாங்க. அதுவும் ஜாதி பிராமணனாக இருப்பாங்க. அதே சமயத்தில் அவங்க யாரை சப்போர்ட் பண்ணி உபன்யாசம் பண்ணிக்கிறாங்களோ அவங்களும் அந்த பிராமணர்களை மட்டும்தான் அவங்கள அலோட் பண்ணுவாங்க. நம்மளை மாதிரி சத்திரியன், நான்லாம் நான்லாம் நாயக்கன் தான், வன்னியன் தான்.
அதனால் எங்களெல்லாம் சேர்க்க மாட்டாங்க. நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். என்னெல்லாம் சேர்க்கலை. இல்லை பிராமணர்கள் தான் உபன்யாசம் பண்ணால் நீங்களாம் கிடையாது, நீங்கள் நாமா சொல்லு போதும் அப்படின்னு சொல்லி என்னை ஒதுக்குனாங்க. அது மாதிரி பிராமணர்கள் இன்றைக்கி இருக்கிறாங்க. அவங்க பிராமணர்கள் தவிர வேறு யாரும் அலோட் பண்ண மாட்டாங்க. ஒரு மாமா கார்த்திக் மாமான்னு ஒருத்தர் தாம்பரத்தில் இருக்கார். அவர் சொன்னார், இல்லைப்பா பிராமணர்கள் தான் அலோட் பண்ணுவாங்க அந்த பெரியத்தில். அவர் பேரெலாம் சொல்ல விரும்பலை. அவங்க பிள்ளைங்கள்லாம் இருக்கிறாங்க, அவங்களாம் உபன்யாசம் பண்ணுறாங்க. அந்த 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 2 பிள்ளைங்க இருக்காங்க அவருக்கு. அவர் வந்து இப்போ சித்தி அடைஞ்சிட்டார், ஒரு பெரிய மகாத்மா. அவருடைய பொண்ணு கதை சொல்கிறாங்க, 2 பிள்ளைங்க கதை சொல்கிறாங்க, அவங்க பேரெல்லாம் கதை சொல்கிறாங்க, பேத்திலாம் கதை சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு குரூப்பு. அந்த குரூப்பில் என்னை சேர்த்து விடுங்க சொல்லிட்டு கார்த்திக் மாமான்னு ஒருத்தர் இருந்தார். இப்போ தாமதம் அவருக்கு கேட்டேன். இல்லை அவங்க பிராமணர்களை மட்டும்தான் உபன்யாசம் பண்ண விடுவாங்க, மற்றவங்களாம் கிடையாது அப்படின்னு சொன்னார். அப்படின்னா ஜாதி பிராமணர், பிறப்பால பிராமணர். ஆனால் இஸ்கானில் இதெல்லாம் கிடையாது. பிறப்பால பிராமணம் கிடையாது. நீ உண்மையான பிராமண தன்மைன்றது என்னன்னா, இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கரெக்டாக ஃபாலோ பண்ணு. நீ பிராமண தன்மை, அந்த குவாலிஃபிகேஷன் நீ சம்பாதிச்சுன்னா நீ பிராமண தன்மை அடையலாம். நீ பிராமண தீட்சை வாங்கலாம். நீ வந்து அதே போல் பக்த தீட்சையும் வாங்கலாம். வாங்கிட்டு வைஷ்ணவ தீட்சை வாங்கிக்கிட்டு, வைஷ்ணவ தீட்சை வாங்கினாலும் நீ பிரச்சாரம் பண்ணலாம். நீ வைஷ்ணவ தீட்சை தீட்சையாக வாங்கலாம், நீ பிரச்சாரம் பண்ணலாம். தாராளமாக பகவத்கீதை பாகவதம் பிரச்சாரம் பண்ணலாம். 4 பேர் பிரச்சாரம் பண்ணுறது தான் வேலையே, அதை செய் அப்படின்ட்டு இஸ்கானில் சொல்கிறாங்க. ஆரம்பத்திலே நம்மளுக்கு ஹை லெவலில் கொடுக்குறாங்க. இப்போ தான் புரியுது எது உண்மையான வழின்னு. அவங்க கடைசி வரைக்கும் பிராமணர்கள் அல்லாத, பிறப்பால பிராமணர் இல்லாதவன் கடைசி வரைக்கும் அவங்கள இன்னொரு ஜாதியை எடுத்துக்க மாட்டாங்க. கடைசி வரைக்கும் அவங்களுடைய ஒப்பீனியன் என்னென்னா, அந்த பிராமணர்கள், ஜாதி பிராமணர்கள், பிறப்பால பிராமணர்கள், அவங்க எப்படின்னா, இன்னொருத்தன் சத்திரியனாக பிறந்தோம், வைஷ்ணவ பிறந்தோம், கட்சி வரைக்கும் அவன் பிராமணன் ஆக முடியாது அப்படின்றது அவங்களுடைய கொள்கை. அதனால் கட்சி வரைக்கும் நீ என்ன தான் குவாலிஃபிகேஷன் உனக்குள்ளே பக்தியை வளர்த்துட்டாலும் உங்களை அந்த மேடை ஏற்றி உபன்யாசம் பண்ண அலோட் பண்ண மாட்டாங்க. அப்படிப்பட்ட பிராமணர்கள் தான் இன்றைக்கி உபன்யாசம் நிறைய பேர் பண்ணுறாங்க. நிறைய உபன்யாசம் பண்ணுறாங்க. அது அத்வைதிகள் தான் நிறைய பேர் உபன்யாசம் பண்ணுறாங்க. அதாவது என்னென்னா, போலியான பாகவதத்தை சொல்கிறாங்க. அவங்க வந்து உண்மையான குருஷீட பருவத்தில் வர பாகவதம் இல்லை, தான் தோன்றித்தனமாக பாகவதத்தை கண்ட மணிக்கு தன் மனம் போன போக்கில் சொல்கிறது. எதுக்கான சன்மானத்துக்காக, பணத்துக்காக. இப்படியாப்பட்ட ஒரு வாக்கில் பாகவதம் கேட்கக்கூடாது. அப்புறமா தான் பிரபுபாத இதெல்லாம் உடைச்சார். எங்களை பிரபுபாத புஸ்தகத்தை படிக்கும்போது தான் புரியுது. அவர்லாம் வந்து பணத்துக்காக பாகவதம், பழிப்புக்காக பாகவதம் சொல்கிறவங்க வாக்கில் பாகவதம் கேட்காதீங்க. அது சர்ப்போச்சிஷ்டம். நிறைய பால் இருந்தாலும் ஒரு துளி விஷம் கலந்துச்சுனாலும் அந்த பால் முழுதும் விஷமாகிடுது போல் இவர்கள் எல்லாம் அத்வைதத்தில், எல்லாம் பிரம்மத்தில் கலந்தது. கிருஷ்ணனை தப்பாக வர்ணிக்கிறாங்க, பகவானை பற்றி தப்பாக சொல்கிறாங்க. இவங்க வாக்கில் கேட்டால் சர்வநாசம், நம்ம பக்தி நாசம் ஆகிடும்னு சொல்லிட்டு பிரபுபாதா சொல்கிறார். அப்போ தான் புரிஞ்சுக்கினேன். நான் நேரில் நான் பார்த்து பழகியிருக்கேன். இவங்க சொல்கிற கதைகள்லாம் பார்த்தா மனம் போன போக்கில் சொல்கிறது தான்றது நல்லா புரிஞ்சேன். குருஷீட பரம்பரை இல்லை, இவங்க ஆதிசங்கர வழியில் வரேன்னு சொல்கிறாங்களே தவிர, ஆனால் பாகவதமும் தெரில, பகவத்கீதையும் தெரில. தப்பாக வியாக்கியானம் பண்ணி இவன் மனசு தோன்றவில்லை. மக்கள் மனோரஞ்சகமாக இருக்குது. ஆனால் அவரை தான் குருவாக மக்கள்லாம் போட்டுருது. அப்படிப்பட்ட ஆசாமிகளுக்கு தான் மடங்கள்லாம் இருக்குது. அவங்களுக்கு தான் சிஷ்யர்கள் நிறைய இருக்காங்க. அவங்களும் ஒரு நாம சங்கீதனம் பண்ணுறாங்க. ஏதோ ஒன்று நடக்குது, பழப்பு. அவள் தான் அவங்களுக்கு பழப்பு போகுது. நல்ல டொனேஷன், நல்ல கலெக்ஷன் ஆகுது, அவள் தான். ஆனால் இஸ்கானில் அப்படி கிடையாது. பர்ஃபெக்டாக இருக்கணும், ஒன்று கூட மாற்றம் கிடையாது. இதில் எல்லாமே நம்மளை மாற்றக்கூடியது, நம்ம வாழ்க்கையை மாற்றக்கூடியது. அப்படிப்பட்ட பியூரிஃபிகேஷன், சுத்தமான தர்மம், பாகவ தர்மம் நம்ம இங்கே தான் பார்த்தேன். இது இப்படி தான் புரிஞ்சுக்கணும். கிருஷ்ணனை பெருமையாக பேசுகிற இடத்துல நீ மற்ற பெருமையை பேசக்கூடாது. கிருஷ்ணனுக்கு தான் அங்கே மெயின் முக்கியத்துவம் கொடுக்கணுன்றது. அதுவும் பகவதத்தில் சொன்ன மாதிரி அப்படியே எடுத்துக்கணும்னு சொல்லி கரெக்டாக சொல்லக்கூடிய விஷயம். இதுக்கு நேருக்கு மாறாக இருக்கிறது தான் அத்வைதிகள் சொல்லக்கூடிய உபன்யாசங்கள்லாம் நிறைய. அவங்க தான் இப்போ அத்வைதிகள் தான் நிறைய உபன்யாசம் பண்ணுறாங்க. சில பேர் ஸ்ரீ வைஷ்ணவம் சொல்கிறாங்க. அந்த ஸ்ரீ வைஷ்ணவத்தில் இருக்கிறவங்க தப்பாக அத்வைதத்தை பற்றி தான் நிறைய பேச மக்களுக்கு பிடிக்குது. ஏன்னா மக்களுக்கு மனசில் அத்வைதத்தை நிறைய விதைச்சிட்டாங்க. அதனால் இவங்களும் அந்த ஸ்ரீ வைஷ்ணவங்களும் தடமாறி பல மாதிரி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மக்களுக்கு மனோரஞ்சகம் ஏற்ற மாதிரி மற்ற உபன்யாசங்கள் சொல்கிற மாதிரி இவங்களும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபேமஸான உபன்யாசங்கள் சில பேர் ஸ்ரீ அதான் இப்போ கிருஷ்ண பிரேமியில் சொல்கிறாங்க இல்லையா, அவர் பேரை கொண்டு அப்படிப்பட்டவங்க அவர் வந்து மனோரஞ்சகமாக சொல்ல ஆரம்பிச்சிட்டால அதை ஃபாலோ பண்ணி நம்மளோட ஸ்ரீ வைஷ்ணவத்தில் இருக்கிறவங்களும் சில பேர் அப்போ ஃபாலோ பண்ணி அவங்களும் வேறு மாதிரி ஆள் தான் மனசுக்கு மனோரஞ்சகமாக சொல்கிற மாதிரி ஆகிப்போச்சு. அது மொத்தம் குருஷீட பரம்பரையில் இஸ்கானில் சொல்கிற மாதிரி இல்லை. இது ஸ்ரீ வைஷ்ணவத்தில் குருஷீட பரம்பரை வரவங்கள கூட கொஞ்சம் அத்வைதம் கலந்து பேசுகிற மாதிரி எல்லாம் மிஸ்ர பக்தி ஆகிப்போச்சு உபன்யாசம் பார்த்தா. அப்போ எல்லாமே அங்கே கிருஷ்ணன் இருக்க மாட்டான், அங்கே உண்மையான பக்தி இருக்காது. இது மாதிரி போலி பாகவதங்கள், போலி ராமாயணங்கள் நிறைய சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க உபன்யாசங்கள். அதெல்லாம் காதலே வாங்கக்கூடாது.
அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். எல்லாம் பகவான் ஒரு அடி கொடுத்து திருத்தி இட்டு வந்து இதெல்லாம் படிக்க வச்சு இவங்கள வாக்கில் பாகவதம் கேட்க வச்ச பிறகு தான் உண்மை என்னன்னு தெரியுது. இத்தனை நாள் நம்ம கேட்டதெல்லாம் போலி பாகவதம், உண்மையான பாகவதத்தில் அந்த பக்த சங்கத்தில் தான் நான் வந்து பாகவதம் கற்றுன்றதெல்லாம். ஆனால் கட்சியில் பார்த்தா அவர்களே எல்லாம் டூப்ளிகேட் பாகவதம். அதெல்லாம் நம்மளை திருத்தாது, நம்ம மனசு மாற்றத்தை உண்டாகாது. இந்த இஸ்கான் தான் மனமாற்றத்தை உண்டாகும், நம்மளை நல்வழிப்படுத்தும், சீக்கிரமாக ப்யூரிஃபிகேஷன் அடைய செய்யக்கூடியது அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். இங்கே போன பிறகு கொஞ்ச நாள்லேயே புரிஞ்சுக்கின்னா ஏற்கனவே நான் இதில் இருந்தேன். அதனால் இப்போ நான் இதில் கோட்டை விட்டோமே நம்ம இத்தனை நாள் அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம ரெகுலராக அந்த இஸ்கானுக்கு போயின்னு இருக்கணும், நல்லபடியாக போயின்னு இருக்குது. அதனால் இப்போ தான் அந்த பக்தரில் பார்க்கும்பொழுது தான் பிரபுபாதா வாக்கியத்துக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து அதை படிக்கிறதுனால அதுக்கு அந்த பிரபுபாதா வாக்கியத்தினால வந்ததுனால ரொம்ப சுவாரஸ்யம், பாகவதமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. அதுவும் அனுபவபூர்வமாக ப்ராக்டிக்கலாக இஸ்கானில் கடைப்பிடிக்கிறாங்களா இன்னும் சூப்பராக இருக்குது அந்த பாகவதம். இப்போ பாகவதத்தை ஏன்னா அனுபவபூர்வமாக கடைப்பிடிக்கிறாங்கன்னா ப்ராக்டிக்கலாக இருக்குதுன்னா இப்போ எதுவும் மிஸ் பண்ணத்தக்கதே எல்லாம் முக்கியத்துவம் வாய்ந்ததாச்சு. ஒவ்வொரு வார்த்தைகளும் ஸ்ரவணம், கீர்த்தனம், விஷ்ணு ஸ்மரணம், பாத சேவனம், அர்ச்சனை, வந்தன, தாசி, இந்த 18 இந்த 9 விதமான பக்தி அவங்க கடைப்பிடிக்கிறாங்க. அப்படின்னும் போது எல்லாம் ப்ராக்டிக்கலாக இருக்குது. அப்போ இங்கே சொல்கிறதெல்லாம் கரெக்ட் தானே. அப்போது அம்பரீஷன் தான் வந்து சவைமான கிருஷ்ண பதார விந்தையோர் வச்சாம்சி வைக்குண்டு குணான வரனே ஹரோ ஹரர் மந்திரம் ஆதிநாதேஷன் அம்பரீஷ் மட்டும் செய்யலை. இங்கே ஒவ்வொரு அம்பரீஷர்கள் இருக்கிறாங்க. இங்கே இஸ்கானில் பார்த்தா எல்லாமே கோயில் கூட்டி போயிருக்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க, பகவானை தரிசனம் பண்ணுறாங்க, பகவானை பூ கட்டி போடுறாங்க, பகவானுடைய கதைகளை கேட்குறாங்க, பகவான் கதைகளை பேசுகிறாங்க. அப்படின்னும் போது இவங்க எல்லாம் ஒவ்வொரு அம்பரீஷர்கள். நம்ம பாகவத்தில் ஒரு அம்பரீஷன் தான் பார்த்துருப்போம். இங்கே இஸ்கானில் பார்த்தா எல்லாமே அம்பரீஷர்களாக இருக்காங்க. ஒவ்வொரு பக்தர்களும் இந்த சேவைகள் எல்லாமே செய்கிறாங்களே. பகவான் கோயில்களுக்கு கால்காலம் நடக்கிறதும், கோயில்களை கூட்டி போயிருக்கிறது, இதெல்லாம் எல்லாமே எல்லா லேடிஸ் ஒவ்வொரு அம்பரீஷர்கள் இருக்கிறாங்களே இஸ்கானில் பார்த்தா. ப்ராக்டிக்கலாக பாகவத்தில் இருக்குது, ப்ராக்டிக்கலாக நடக்குது. அப்போ அன்றைக்கி வந்து கோவர்த்தன மலைக்கு பூஜை பண்ணி உற்சவம் கொண்டாடுறதில்லை. இன்றைக்கி வந்து நம்ம ஒவ்வொரு இஸ்கான்லேயும் கோவர்த்தன உற்சவம் கொண்டாடுறாங்களே, அவர் அன்னக்கூட உற்சவம் பண்ணி இது பண்ணி அவர் எல்லோரும் பிரசாதத்தை கொடுக்குறாங்களே அப்படின்னு இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக நடக்குது. அப்போ பாகவதம்ன்றது ஏதோ கட்டுக்கதை கிடையாது, இன்றைக்கி நடைமுறைக்கு ஒத்து வரக்கூடிய விஷயம் அப்படின்றது இஸ்கானில் தான் நிரூபணம் ஆகுது. இது சத்தியம். சரி, டைம் ஆகிடுச்சு, ரொம்ப நேரம் பேசிட்டேன். சரி, ஓகே. இருந்தாலும் என்னுடைய ஆதங்கம் இது ரொம்ப நாளாக சொல்லணும். ஆனால் இதுக்கு ஆரம்பம் என்னென்னா, நம்ம ஏற்கனவே இஸ்கானுக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கோம், தீவிரமாக ஈடுபட்டோம். அப்போல்லாம் ரொம்ப புரியல. அப்போ யாராவது என்னென்னா சொல்லி மனசு கலப்பி அத்வைதிகள் வழியில் போய் அப்போ பாகவதம் தான் முக்கியம், ராமாயணம் தான் முக்கியம், உபன்யாசம் தான் முக்கியம், மூலப்பராயணம் தான் முக்கியம், அது இதுன்னு எங்கேயோ போய் கிளம்பி கொட்டு கலப்பி கடைசியில் ராமநாமம் தான் முக்கியம் அப்படின்ட்டு நான் வந்து அப்புறமா அந்த ராமநாமம் தான் முக்கியம். அப்போ ஹரிராம ஹரிகிருஷ்ணா போய் ஹரிகிருஷ்ண ஹரிராம போய் சில பேர் பக்தர்கள் நம்மளை கிரிட்டிசைஸ் பண்ணுறதுனால இஸ்கான் விட்டு விலகினேன். பகவான் பிரபுபாதா ஓகே, ஹரிகிருஷ்ணா ஓகே, எல்லாம் ஓகேப்பா, பாகவதம் அந்த ப்ராசஸ் ஓகே. ஆனால் கீழே இருக்கிற பக்தர்கள் சில பேர் நம்ம மனசை கலைச்சி மனசை புண்படுத்துறதுனால அந்த இஸ்கான் விட்டு வெளியே வந்தேன் ஒரு டைமில் 10 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனால் இன்றைக்கி தான் புரியுது, அவர்கள் நம்மளுக்கு முக்கியம் இல்லை. இந்த சீனியர் டிவோட்டிஸு மற்ற அவங்க நம்ம மனசை புண்படுத்தலாம் என்ன பண்ணிட்டோம். நம்மளுக்கு இதில் உள்ள உண்மையான வைஷ்ணவ தர்மம் இதில் இருக்குது. அந்த பொக்கிஷத்தை நம்ம கோட்டை விட்டுறக்கூடாதுன்னு இப்போ தான் புரிஞ்சுக்கினேன். யார் என்ன வேணால் சொல்லி போட்டோம், அவங்களோட நம்ம பேச வேண்டிய அவசியமே இல்லை. நமக்கு தேவை பகவான், பாகவதம், பிரபுபாதா, அவள் தான். அதை படிச்சுன்னு நம்ம கரையாடுறது நாமம், ஹரிகிருஷ்ணா நாமம், அதை படிச்சுன்னு போனோமே தவிர மற்றவங்க கீழே இருக்கிறவங்களெலாம் நம்ம முக்கியமே இல்லை, அவங்களோட பேச்சே வச்சுக்கூடாது. ஆனால் யார் மனசை புண்படுத்தக்கூடிய பக்தர்கள், மனசை நம்ம ஆதரவாக சத்சங்கத்துக்குரிய பக்தர்கள் அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது. நல்லா சீனியர் டிவோட்டிஸாக இருக்கணும்னா அந்த சீனியர் டிவோட்டிஸ்லேயும் பார்த்து பழகணும். அப்படி தான் நான் மனசை புண்பட்டு 10 வருஷத்துக்கு முன்னாடி இஸ்கான் விட்டு வெளியே வந்துட்டேன். ஒரு சீனியர் டிவோட்டி மனசை புண்படுத்திட்டாருன்னு அதெல்லாம் இருக்கக்கூடாது. அவங்கள பார்த்து நம்ம வெளியே வரக்கூடாது. நம்ம வந்து பிரபுபாதா பார்க்கணும். நம்ம இஸ்கான் உண்மையான வைஷ்ணவ தர்மம் அதை பார்க்கணும். அதை பார்த்து நம்ம அங்கே ஸ்டாண்டர்டாக இருக்கணும். இந்த இஸ்கான் வேறு இஸ்கான் இப்போ 1000 இஸ்கான் வந்துடுச்சு, நிறைய கலைகளை. ஏதாவது ஒரு எது ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கும் அந்த வழியில் போய் ஆக மொத்தம் அந்த இஸ்கானை விடக்கூடாது. அந்த வைஷ்ணவ தர்மத்தை அது ஒரிஜினல் தெரிஞ்சு போச்சா அதுக்கப்புறமா அந்த குருகுலத்தை விடக்கூடாது. அதை பிடிச்சின்னு கரையேற பார்க்கணும் அப்படின்னு இன்றைக்கி புரிஞ்சுக்கிட்டேன். இப்போ ரெகுலராக நடக்குது. ஆனால் நான் செய்யலை, என்னை யாரோ புஷ் பண்ணி செய்ய வைக்கிறாங்க. அது மட்டும் நல்லா தெரியுது. அதான் சார் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஜெயபத்ர மகாராஜை போய் ஈஞ்சபாக இஸ்கானில் நான் தொட்டேன். இங்கே வந்திருந்தார் ஈஞ்சபாகத்துக்கு ட்ரீட்மெண்ட்டுக்காக. அப்போ போய் நான் தொட்டேன்.
தொட்டதுனால நான் கெட்டேன். என்ன கெட்டேன்? ராமநாம சொல்லியிருந்தவன் இந்த ஹிஸ்கானில் வந்து என்னை அடிமையாகும்படியாக எனக்கு எடுத்துட்டார் ஜெயபத மகாராஜ். அவருடைய தொடுதல் நான் தொட்டனோ இல்லையோ, அவர் என்னை தொட்டுட்டார். அவரை தொடர்ந்து இஸ்கான் வரும்படி பண்ணிட்டார். இதுதான் விஷயம். ஏதோ ஒரு அடி கிடச்சிது, ஏதோ தண்டனை கிடச்சிது. தண்டனை மூலியமாக நீ வந்து டிவி பார்த்துக்கின்னு சொகுசாக நீ டிவி பார்த்துக்கின்னு அரசியல் விவாதம்லாம் பார்த்துன்னு இருப்பேன். உன்னை பார்த்துட்டு சும்மா ஒன்று வேடி பார்ப்பேனா? ஜெயபத மகாராஜ் படம் என் வீட்டில் இருக்குது. அவர் என்னை பார்த்து வேடி பார்ப்பாரா? உன்னை வந்து கெட்டு பார்த்து விட்ருனா? நான் நீ பாட்டுக்கு யூடியூப் பார்த்துருப்பேன், அரசியல் விவாதம் பார்த்துருப்பேன், சினிமா பாட்டுகளை பார்த்துருப்பேன், சினிமா கதைகளை பார்த்துருப்பேன். உன்னை விட்டு நான் வேடிக்கை பார்ப்பேனா? உன்னை திருத்துறதுக்கு என்ன வழினா ஒரு அடி கொடு. அப்போ தான் ஹார்ட் அட்டாக் வர மாதிரி, மார்வழி வர மாதிரி ஒரு அடி கொடுத்து, அப்போ நம்மளுக்கு காப்பாற்றுறதுக்கு எதுவும் கதி இல்லைம்போது அப்போ ஹரே கிருஷ்ணா சொல்லும்போது காப்பாற்றுற மாதிரி ஒரு ஏற்பாடு. எல்லாம் பகவானுடைய நாடகம். எனக்கு இஸ்கானுக்கு வந்து சத்சங்கம் எனக்கு கொடுக்கணும். இந்த சத்சங்கம் இல்லாதனால இப்படி கெட்டு போகிற நீ யூடியூப் பார்த்து, படங்களை பார்த்து, பாடல்களை பார்த்து, சினிமா பார்த்து, அரசியல் கதைகளை பார்த்துன்னு யார் வந்தால் நம்மளுக்கு யாருன்னா என்ன பண்ண போகிறோம் சொல்லி பார்க்கலாம். எந்த அரசியல் வந்தால் நம்மளுக்கு என்ன பண்ண போகிறாங்க? ஒன்றும் கிடையாது. அப்புறமா எதுக்கு நீ பாட்டு உன் பழுப்புக்கு நீ என்ன பண்ணுமோ அந்த உன் பழுப்புக்கு பண்ணு. உன்னை காப்பாற்ற பார்த்து பகவான் தான் காப்பாற்ற போகிறான். அப்புறமா யார் வந்து யார் சொல்ல வந்து அவங்கள பற்றி பேசுறதுனால நீ வந்து நீ ஒரு ட்ரீட்மெண்ட் யார் கொடுக்க போகிறாங்க? கட்டின மனைவியோ ஹெல்ப் பண்ண மாட்டேறா அப்படின்னா யார் காப்பாற்றுவான்? பகவான் மட்டும்தான் காப்பாற்றுவான். அவன் அவன் நாமத்தை சொல்லுன்னு சொல்லிட்டு ஒரு அடி கொடுத்து நம்மளை இஸ்கானுக்கு வர வச்சார் ஜெயபத மகாராஜ். அவருடைய தொடுதல், அதுக்கு மேலே பகவானுடைய கிரேஸ். சில பிரபுபாதா ரொம்ப நாள் நினைப்பேன் அடிக்கடி. ஆனால் பிரபுபாதா நினச்ச உடனே அப்படியே தலை குஞ்சிப்பேன். உனக்கு எப்படியாப்பட்ட ஒரு ப்ராசஸ், எப்படியாப்பட்ட வழி காமிச்சு கொடுத்தேன், நீ அதை சரியாக பயன்படுத்திக்காமல் எவனோ அனாமதேயமாக சொன்னான்னு சொல்லிட்டு இஸ்கானை விட்டே விலகிட்டியா நீ? உனக்கு அழகாக ஒழுங்காக பாகவதம், என்னுடைய பாகவதம் உனக்கு தலைகாணி மாதிரி இருந்தா உனக்கு பிடிக்கலையா? நான் கக்கி வச்சிருந்தேன்னா என்னுடைய உபன்யாசம்லாம் உனக்கு கக்கி வச்ச மாதிரி இருந்தா அப்படின்ட்டு பிரபுபாதா வந்து எனக்கு என் நிலைமையில் வரும்போது பிரபுபாதா என் கூட பேசுகிற மாதிரி இருக்கும். நான் பேசுறதுனால உனக்கு கக்கி வச்ச மாதிரியா? அடப்பாய், அதுதானே உண்மையான குருஷீட பரம்பரை. நான் கக்கந்து இல்லையா, என் குருமார்கள் கக்கந்து தான் நான் கக்கினேன் வந்து. புரியுதா? அழகாக ஒழுங்காக அந்த பாகவதம் படிக்கிறத விட்டு இப்படி பண்ணிட்டேன்னு சொல்லி அப்புறமா என்னை புரிய வைக்கிறதுக்கு பிரபுபாதா நினச்சார். அது குரு மகாராஜ் ஜெயபத மகாராஜ் மூலயமா நடந்தது. அது பிறகு கோபிநாத் பிரபு, நவரூபா பிரபுலாம் இவங்க உபன்யாசம்லாம் கேட்டபோது நம்மளுக்கு இன்னும் ஆதரவு வந்தது. சூப்பராக பரம்பரிஸ்கான் போக ஆரம்பிச்ச போது அவங்க உபன்யாசம்லாம் கேட்கும்போது ஆஹா இதுக்கு இவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்ததா, ஒவ்வொரு வார்த்தையும் இவ்வளோ வேல்யூபிளான வார்த்தைகளா அப்படின்னு சாண்டிங் பண்ண பிறகு இன்னும் சாண்டிங் பண்ணால் நல்லா ஷார்ப்பாக இது மைண்டு இன்னும் ரொம்ப ருச்சியாக இருக்குது இந்த பாகத்தெல்லாம் படிக்கிறதுக்கு. அது நான் கண் கூட பார்த்தேன், உணர்ந்துட்டேன், அதான் அனுபவிச்சுருக்கேன். ராம 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 ராமநாமம். அதனால் குறைச்சல் ராமநாமத்தை என்றைக்கு விட மாட்டேன். ராமநாமம் என் உயிர், ராமனை தொட மாட்டேன், அது காப்பாற்றுது. ஆனால் ஹரே கிருஷ்ணான்னு சொல்லும்போது சீக்கிரமாக எனக்கு தூக்கம், எனக்கு உண்மையான நல்ல தூக்கம் வந்தது. எனக்கு உடனே ரிலீஃப் ஆகிடுச்சு. அந்த ஹரே கிருஷ்ணா தான் இன்றைக்கி ராமநாமம் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஹரே கிருஷ்ணாலே ஹரே ராமநாமம் வருது. அந்த பகவான் நாம தான் இன்றைக்கி என்னை பிரிஸ்காக வாழ வச்சுக்கிதுன்னா உடம்பு ஆரோக்கியமாக, இல்லைனா என்றைக்கே செத்து போயிருப்பேன். நிச்சயமாக நல்லா தெரியும் என் உயிர் போகிறதே நல்லா நான் உணர்ந்தேன். நான் யமங்களை போய் திரும்பி வந்தேன். உண்மையிலே சொல்ல போனால் யமங்களை போய் திரும்பி வந்தேன். அப்படி என் உயிரை காப்பாற்றின ஒரு விஷயம் இது. எனக்கு ஹார்ட் அட்டாக் தான் வந்துச்சுன்னு நினச்சிட்டேன். என் உயிர் எங்கேயோ அப்படியே மூச்சு இழுத்துன்னு போயினே இருக்கும், எங்கேயோ அப்படியே அப்படியே பலவீனமாகிடும். அப்போ மறுபடியும் என்னை சுதாரிச்சிப்பேன், அடிக்கடி சுதாரிச்சிப்பேன், அடிக்கடி தலையை நல்லா ஆட்டிப்பேன், அப்படியே மூச்சு இழுத்து விட்டுப்பேன், என்னென்னோ மூச்சு இழுத்து விட்டுப்பேன், பிராணாயாமம் பயிற்சிப்பேன், என்னென்னோ பண்ணி பார்ப்பேன் உயிரை காப்பாற்றிக்கிறதுக்கு. அப்படியே வளர்த்தி பார்ப்பேன், தண்ணி குடிச்சு பார்ப்பேன், என்னென்னோ பண்ணி பார்ப்பேன். ஆனால் மறுபடியும் மூச்சு இழுத்து பிடிச்சிக்கின்னு அப்படியே மாரெலாம் பிடிச்சிக்கின்னு அப்படியே ஜிவ்வுன்னு அப்படியே நரம்புலாம் பிடிச்சி இழுக்கும், அப்படியே மாரில் பிடிச்சி இழுக்கும், நரம்புலாம் அப்படியே மயக்கமாக வந்துடும். அது மாதிரிலாம் இருந்துச்சு. இன்றைக்கி அதை பற்றிலாம் ஒன்றுமே இல்லை, அந்த சிம்டம்ஸ் கூட இல்லை. ஏன்னா இப்போ இஸ்கானுக்கு போகிறதுனால ஹரே கிருஷ்ணா சொல்கிறதுனால எல்லாமே மாறி போச்சு. அதான் பகவான் காப்பாற்றுதல். சரி, ஓகே. ராம 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 ஸ்ரீ ராமநாம சங்கீதம் கே ஜெய், ஸ்ரீல பிரபாதி கி ஜெய், ஹரே கிருஷ்ண மகாமந்திர கி ஜெய், ஜெயபத மகாராஜ் கி ஜெய், சகல சாதுமல்லி கி ஜெய். அதனால் போலி மதத்தை விட்டு உண்மையான மதத்தை ஆசிரிக்கும்படி பகவான் இந்த தண்டனை மூலமாக, இந்த சோதனை மூலமாக எனக்கு பாடம் கற்பித்தான் பகவான். ராம 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 ராதாகிருஷ்ண பகவான் கி ஜெய், ஸ்ரீமத் பாகவத் பகவான் கி ஜெய், சகல சாதுமல்லி கி ஜெய், ராம 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 ஆஞ்சநேய சுவாமி கி ஜெய், ராம 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 சகல சாதுமல்லி கி ஜெய்.